ஸோ விதை அந்த எக்ஸிபிஷன்ல நான் நோ யுவர் இந்தியன் ஆர்மி அதை பற்றி 3 ஃப்ரேம் வைத்தேன். நம்ம ஆர்மியை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அந்த எக்ஸிபிட்ஸ் நான் தயார் பண்ணேன். ஆர்மியை 2 விதமாக பிரிக்கலாம். இந்தியன் ஆர்மி நாட் அபவுட் ஏர்ஃபோர்ஸ் ஆர் நேவி. ஒன்று ஆர்ம்ஸ், அடுத்தது சர்வீஸ். ஆர்ம்ஸுங்கிறது யாருன்னா சண்டை போடுறவங்க, ஃப்ரண்ட்ல சண்டை போடுறவங்க. சர்வீசஸ் பேக் சைட்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க. அந்த 2 இதை பிரிச்சு ஆர்ம்ஸ்ல அதுல 2 பிரிவு இருக்கு. ஒன்னு ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டிங் ஃபோர்ஸஸ், செகண்ட் சப்போர்ட்டிங் ஆர்ம். சப்போர்ட்டிங் அவங்க ஃப்ரண்ட்ல இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னா பின்னால இருந்து பீரங்கி ஆர்மட் கோடு இந்த குண்டு அவங்களுக்கு முன்னால போய் விழும். அந்த விழுந்தா கேப் வந்துடும், எதிரிகள் பின்னால தள்ளிடுவாங்க. இந்த ஃபைட்டிங் ஃபோர்ஸஸ் அட்வான்ஸா போயிட்டு இருக்கும். இன்னைக்கு தேதியில ஜம்மு காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங் பாகிஸ்தான்காரங்க இன்ட்ரோடியூஸ் உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க காஷ்மீரை பிடிக்கிறதுக்காக. அவருக்கு வேற முதல்ல என்ன நினைச்சாரு, காஷ்மீர் தனி இதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவரு முடியல. உடனே நேருக்கு டெலிபோன் பண்ணி எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த டேட்ல தான் 1947 கையெழுத்திட்டாரு. கையெழுத்து இட்ட உடனே 27 நாளைக்கு அதான் இன்ஃபென்ட்ரி டேன்னு கொண்டாடுகிறார்கள். முதல்ல ஃபர்ஸ்ட் சிக்லை சிக்கு நாட் சிக்கலை சிக்கு ரெஜிமெண்ட் டகோட்டா பிளேன்ல காஷ்மீர் ஏர்போர்ட்ல இறங்கி அந்த காஷ்மீர்காரங்களை அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள், அதாவது இன்ட்ரடியூஸ் யார் பண்ணாங்களோ, பிடிக்கணும் யார் வந்தாங்களோ அவங்கள சண்டை போட்டு வெளியே அனுப்புறத நாளைக்கு இன்ஃபென்ட்ரி டேயாக கொண்டாடுகிறார்கள். ஸோ இந்த ஃபைட்டிங் ஃபோர்ஸ்ல எத்தனை ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ், எத்தனை இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் இருக்கு. அவங்க தான் முதல்ல துப்பாக்கி வச்சு சண்டை போட்டுக்கிட்டே முன்னால போவாங்க. பயனட் இருக்கும், நேரடியாக குத்தி எதிரிகளை கொல்லுவாங்க. ஸோ அதனுடைய எத்தனை ரெஜிமெண்ட் இருக்கு, இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய டேட் ஆஃப் ரைசிங். அதுல மதராஸ் ரெஜிமெண்ட் தான் முத இந்தியாவில் ஆர்மியை உண்டு பண்ணது. அதுக்கு பிறகு மராட்டா எல்லை. இப்படியா அவங்களுடைய ஹெட்டிங் கொஞ்சம் தான் பிரீஃப் பண்ண முடியும். அதுல அவங்க என்னைக்கு ரைஸ் ஆனாங்க, அவங்களுடைய மோட்டோ என்ன. இப்போ மதராஸ் ரெஜிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள்னா இட் இஸ் பெட்டர் டு டை ஒயில் டூயிங் த டியூட்டி. இதான் இவங்களோட மோட்டோ. வார் கிரை அப்படிம்பாங்க. வார் கிரை சண்டை போடும்போது சொல்லிக்கிட்டே போகணும். சொல்லிக்கிட்டு போனாதான் அவங்க அந்த காலத்திலயும் நம்ம மகாபாரதம் சண்டை போடும் போதெல்லாம் இருந்திருக்கும், கொடியை பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மதராசி ரெஜிமெண்ட், ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வார் குறை உண்டு. இவங்க என்ன வீர் மதராசி அடி கொல்லு, இதான் சண்டை போடும் போது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சொல்லிக்கிட்டே சண்டை போடுவாங்க. இப்படி அந்த தீமை வச்சு நான் இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் அவங்கள ஒரு ஒன் ஃப்ரேம் பண்ணினேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆர்ம். சப்போர்ட்டிங் ஆர்ம்ல 4 இது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்மர் கோர், ரெண்டாவது ஆர்டிலரி கோர், மூணாவது இன்ஜினியர் ரெஜிமெண்ட், நாலாவது சிக்னல். தீஸ் ஆர் கால்டு சப்போர்ட்டிங் ஆர்ம்ஸ். இவங்க இன்ஃபென்ட்ரி முன்னால போகும்போது ஆர்டிலரி ஆர்மர்டு, ஃபர்ஸ்ட் ஆர்மர்டு, அவங்க ஆர்மர்டு வண்டி இருக்கு. நம்ம பெரிய பெரிய பீரங்கி குண்டு அடிப்பாங்க. அவங்களுடைய ஸ்பெஷல் கவர்ஸ் அதை வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு ஆர்டிலரி. ஆர்டிலரி சின்ன பீரங்கி, இது எங்க வேணாலும் கொண்டு போகலாம்.
ஆர்ட்லரி டேங்க் வந்து எங்க வேணாலும் கொண்டு போகலாம். ஆர்மடு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனுடைய ஆர்டி ரெஜிமெண்ட்ஸ் அவங்களுடைய கவரையும் ஸ்பெஷல் கவர்ஸ் வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் போகிறதுக்கு இடத்துல பாலம் போடணும், சில இடத்துல கன்னி வெடி வைக்கணும். இதெல்லாம் வேலை யாருன்னா இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளவும் பண்ணும்போது கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், அந்த கோரை அவங்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் என்னன்னா, என்னுடைய ஃபாதர் கோர் ஆஃப் சிக்னல்ல டிரைவரா 1942 ஜாயின் பண்ணி 48 ரிட்டையர்ட் ஆயிட்டார். செகண்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ்காரன் அவரு வயல் அதுக்கண்ட என்னையோட ரொம்ப ஹைட்டா இருப்பார். அந்த காலத்துல முடிவைத்தனந்தல் அந்த ஏரியாவை பார்த்தானா எல்லாமே 6 அடிக்கு குறைஞ்சி இருக்கவே மாட்டாங்க, அவ்வளவு ஹைட்டா இருப்பாங்க. எல்லாம் வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டே போயிட்டான் வெள்ளக்காரன். நேரம் அங்கங்க ரெஜிமெண்டல் சென்டர்ல போய் நல்ல ட்ரைனிங் கொடுத்து இம்மிடியட்லி ஷிஃப்ட் டு பர்மா. பர்மால தான் ஒரு 5 வருஷம் கோர் ஆஃப் சிக்னல்ல ஒர்க் பண்ணாரு. ஸோ தீஸ் ஆர் கால் த ஆர்ம்ஸ். அது பேரு சப்போர்ட்டிங். சப்போர்ட்டிங்னா இவங்களுக்கு எல்லா உதவியும் பின்னால இருந்து கொடுக்கணும். இவங்க சண்டை போட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல், ரேஷன், பெட்ரோல், போஸ்டல், போலீஸ் அண்ட் ஆர்டினன்ஸ் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட். அண்ட் வெஹிக்கிள் ரிப்பேர் பண்றதுக்கு இஎம்இ, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி சப்போர்ட்டிங் யூனிட்ஸ். ஸோ அதை ஸ்பெஷல் கவர்ஸ் வச்சு தேர்ட் ஃப்ரேமுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். ஓ, இதான் என்னுடைய டிஸ்பிளே டீட்டெயில்ஸ். விருதுநகர்ல என்ன பண்ணணும் அதனுடைய டீட்டெயில்ஸ். இது எல்லாமே issued by the Army Postal Service, special covers. Normally, as per the SOP of the Ministry of Communication, வருஷத்துக்கு 3 டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் கவர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கம்மெமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் ரிலீஸ் பண்ணணும். பட் இப்போ உள்ள கவர்மெண்ட்ல அதுக்கெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க நினைச்சா உடனே இம்மிடியட்டா பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ commemorative stamps and covers issued by the DOP is very very limited. கொஞ்சம் தான் பண்ணிருக்கு. ஏன்னா வருஷத்துக்கு 3 தான் பண்ண முடியும். ஆனா ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் இஸ் த சிபிஎம்ஜி பவர் உள்ளவங்க டிஃபென்ஸுக்கும் ஏர்போர்ட்ஸுக்கும் எக்ஸப்ட் நேவி, நேவிக்காரங்க ஆர்மி போஸ்டல்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் கவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க நேரா சிவில்ல சிபிஎம்ஜி போய் பெர்மிஷன் வாங்கி அவங்க சிவில்ல இருந்தே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தட் கவர்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். மற்றது ஏர்போர்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஆர்மி இதுக்கு எல்லாமே ஸ்பெஷல் கவர்ஸ் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்க்கும் கம்மெமரேட் பண்றதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ்க்கெல்லாம் 250 years 300 years இந்த மாதிரி ஓல்டு இதுக்கெல்லாம் அவங்க ஸ்பெஷல் கவர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. என்னுடைய கவர்ஸ் 90% ஏபிஎஸ் ஸ்பெஷல் கவர்ஸ் டீலிங் வித் டிஃபென்ஸ் சர்வீசஸ். மற்றவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த நேவி கவர்ஸ் வாங்குறதுக்கு, பட் தட் இஸ் வெரி லிமிட்டட். ஸோ சார் வேற எது கொஞ்சம் கவர் சர்க்குலேஷன் கொடுங்க பார்த்துட்டு. 3 இதுவும் கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொன்றிலையும் 16 இருக்கும். பார்த்துட்டு கொடுத்துருங்க. ஐயா, என்ன அவார்டு கிடைச்சிருக்கீங்களா இதுல? அங்க தாய்லாந்துல வந்து சார் 63 மார்க் வாங்கி சர்டிபிகேட் ஆஃப் அவார்டு. இங்க என்ன விருதுநகர்ல வெள்ளி சில்வர் கிடைச்சது. அங்க சென்னையில வந்து ஜனவரி
ஜனவரி சார் 29 ஃபர்ஸ்ட் செகண்ட் அதில் ப்ரோன்ஸ் கிடைச்சிது. இது நார்மலாக நான் நிறைய பிளட்லி எக்ஸிபிஷன் நடத்திருக்கோம். எங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் ஆஸ் வெல் அஸ் கேந்திரிய வித்யாலயா எல்லாமே காம்பேட் ஏரியாவுக்குள்ள தான் இருக்கும். அங்கே பிளட்லி எக்ஸிபிஷன் பள்ளிக்கூடத்தில் நடத்தணும்னா இட் இஸ் எ சேலஞ்ச். காரணம் என்னன்னா இது பள்ளிக்கூடம். எக்ஸிபிஷனுக்கு பிள்ளைகளை கூட்டி வர்றோம்னா வித் ஆர்ம்டு எஸ்கார்ட்டோட தான் மற்ற பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டி வரணும். முன்னால 2 டேங்கோட போவோம், பின்னால 2 டேங்க் இருக்கும். அதுக்கு பிறகு பஸ், ஸ்கூல் பஸ் சென்டர்ல வரும். இதை வச்சுதான் கூட்டி வரணும். அதே மாதிரி இந்த இடம் சுத்தி எல்லாம் மிலிட்ரி வித் ஆர்ம்ஸோட தான் அவங்க காடு எடுத்து காதர் பாய் அங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு இவ்வளவு பெருசா இருக்கும். அதுல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃப்ரம் தூத்துக்குடியில இருந்து பாரதியார், வஉசி அண்ட் கட்டபொம்மன் இவங்களுடைய பெரிய பெயிண்டிங் வித் 1947ல ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப்ஸ் ஜெய்ஹிந்த் அந்த ஸ்டாம்பு நான் பெருசா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டுல என்ட்ரன்ஸ்ல. இப்போ மதராஸ் ரெஜிமெண்ட் 2500 அனிவர்சரிக்கு ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலதான் ஒரு உயிர் உள்ள ஒரு ஜவானுடைய படத்தை போட்டு அந்த படம் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹவில்தார் சோழ வந்தானா அங்குள்ள தேனி பக்கத்துல போட்டிருப்பேன். அவங்க ஊர்ல எல்லாருமே வீட்டுக்கு ஒரு பட்டாளத்துக்காரங்க இருப்பாங்கன்னு சொன்னேன் டிஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது. நார்மலா உயிர் உள்ளவங்களுக்கு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்றது வெரி வெரி ரேர். மேக்சிமம் 1 or 2 தான் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி யாருக்குமே பண்ணலை. இந்த மிலிட்ரி ஹவுல்தாருக்கு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அங்க எனக்கு நிறைய பண்ணும்போது அப்பெல்லாம் இந்த எக்ஸிபிஷன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஐடியா கிடையாது. என்கிட்ட ஆஸ் ஏ டிப்டி டைரக்டர் ஆஃப் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் ஐ ஹவ் டு கோஆர்டினேட் த எக்ஸிபிஷன். அந்த இதில் நிறைய அங்கங்க பண்ண மாதிரி அப்பெல்லாம் 76, 72, 73லலாம் ஜாயின் பண்ணிட்டேன். நிறைய அட்ராக்டிவ் ஸ்டாம்ப்ஸ் வரும், கவர்ஸ் வரும். உடனே லெட்டர் எழுத நான் வேற எதுலயும் எழுத மாட்டேன், ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ். அதுலயும் குறைஞ்சது 4-5 பக்கமா தான் எழுதுவேன். உள்ள வச்சுட்டு அப்படியே அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு பிறகு சிவிலுக்கு வந்த பிறகுதான் ஏன் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, நிறைய கவர்ஸ் இருந்தது. பட் அதுக்கு பிறகு தீமெட்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணி இப்போ கூட நான் விருதுநகர் எக்ஸிபிஷன்ல நான் ஃபர்ஸ்ட் கவர் அண்ட் ஸ்பெஷல் கவர் கேட்டகரியில தான் சப்மிட் பண்ணேன். பட் அவங்க என்ன பண்ணா தீமெட்டிக்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு இது கொடுத்தாங்க. எனிவே தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் ஆஸ் வெல் அஸ் டாக்டர் சாப்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஐயா, நான் ரிட்டையர்டு போஸ்டர் ஸ்டாஃப். அப்படிங்களா? போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஆஃபீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனேன், செக்ஷன் சூப்பர்வைசர். நீங்க உங்களை ஏபிஎஸ் ஆபீசரை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சார்? குருமூர்த்தி. குருமூர்த்தி. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது, இப்ப நீங்க சிவில்ல எந்த டிவிஷன்ல இருந்து போனீங்க, எங்க ஒர்க் பண்ணீங்க, சிவில்ல இருந்து ஆர்மி போஸ்டல் போறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அது, அதுக்கப்புறம் இந்த போஸ்டல் கவர்லாம் சொன்னீங்க இல்லையா, அது எப்ப கிடைக்கும் அப்படிங்க கொஞ்சம் பிரீஃபா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. சார் கேட்டபடி 1971 நான் பிஎஸ்சி முடிச்ச உடனே நான் தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் அப்ளிகேஷன் போட்டேன் போஸ்டல் சர்வீசஸ். ஃபர்ஸ்ட் கர்நாடகா சர்க்கிள் என்னுடைய
அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஜாயின் பண்றது தும்கூர் டிவிஷன்ல சித்திரதுர்கா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு ஊர்ல எனக்கு வேலை கிடைச்சிது. சித்திரதுர்காங்கிறது தமிழ் படத்துல நாகராஜான்னு சொல்லி ஸ்ரீகாந்த் ஒன்று நடிச்சிருப்பாரு. அதே இதுதான் அங்க சித்திரதுர்கா என்ற ஊர்ல நாகரஹாவு அப்படின்னு ஷூட்டிங் எடுத்தாங்க. பெரிய மலை, மலையில நம்ம திண்டுக்கல் மலை எப்படி இருக்கு அதே மாதிரி மேல கோட்டைகள்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி கனகல புட்டண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் டைரக்ட் பண்ணி அந்த படத்தை எழுதுறாங்க. அதுதான் விஷ்ணுவர்த்தன அண்ட் பாரதி ஃபர்ஸ்ட் படம். ராஜ்குமார் படத்தை விட அது பெரிய ஃபேமஸ் ஆச்சு, நாகரஹாவுன்னு சொல்லி. ஸோ அந்த ஊர்ல எனக்கு வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சோடனே அப்பெல்லாம் ஸ்டைஃபண்டு 80 ரூபா. ஸ்டைஃபண்டை வாங்கிட்டு நாங்க சந்தோஷமா இருந்தோம். அந்த 80 ரூபாயில 20 ரூபா எங்க அம்மாவுக்கு மணி ஆர்டர் அனுப்புவோம். ஸோ 60 ரூபாயில நாங்க அங்க தங்குறது சாப்பாடு எல்லாமே எங்களுக்கு முடிஞ்சது. மறுபடியும் ரெகுலர் அப்பாயின்மெண்ட் அங்கேயே போஸ்டல் கிளர்க் ஆனேன். கிளர்க் ஆனவொடனே ஏபிஎஸ்க்கு வாலண்டியர், நாங்களாம் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்க்கு வாலண்டியர் தான், இட் இஸ் நாட் ஏ கம்பல்சரி. அப்போ கர்நாடகாவில் இருக்கிறது ஒன்று தான், ஆர்மியில் இருக்கிறது ஒன்று தான் சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்தேன். கொடுத்த உடனே அனுப்பிட்டாங்க, உடனே அனுப்பிட்டாங்க. காம்படிக்கு போய் ட்ரைனிங் எல்லாம் எடுத்தோம். நாங்கள் 120 பேரை என்னமோ நினைக்கிறேன், ஆல் ஓவர் இந்தியாவில இருந்து நாங்கள் வந்தோம். அதுல 30 ரெக்ரூட்ஸ் ஓடி போயிட்டாங்க. நாங்கள் ஆர்மியில் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. நாங்கள் மீதி உள்ளவங்க இருந்தோம். எனக்கு காரணம் என்னன்னா, நான் படித்த பள்ளிக்கூடம் கால்டுவெல் ஹை ஸ்கூலு, அங்கே ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். ரொம்ப டிசிப்ளின், ஆர்மி டிசிப்ளின்னா அந்த மாதிரி 1965 ஸோ அதனால ஆர்மி ட்ரைனிங் அந்த இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நத்திங். அதனால நல்லா முடிச்சு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அசாம்ல சில்சார்னு ஒரு ஊர்ல போட்டாங்க. சில்சார் இஸ் த கேட்வே டு மிசோரம். அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணும் ரோடுக்கு மிசோராமுக்கு போறதுக்கு. 1975 ஒரு இன்சிடென்ட் நடந்தது. லோனாவாலா யாரோன்னு சொல்லி ஒரு தீவிரவாதி, அப்பெல்லாம் ரொம்ப தீவிரம், பயங்கரம். ஃபர்ஸ்ட் ஜனவரி 1975 இவங்க தீவிரவாதிகள் எல்லாம் போலீஸ் ட்ரெஸ்ல எல்லாம் போய் ஐஜி மற்ற எல்லா ஆபீசரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்டின்ஸ். அப்பந்தான் ராஜீவ் காந்தி போய் மிசோராம் அக்கார்டு பண்ணி அந்த தீவிரவாதிய முதலமைச்சர் ஆக்குனார். அந்த ஆக்கின பிறகு there is no terrorism, complete peace, one of the best place I can say மிசோரம். அங்க மதுவிலக்கு கண்டிப்பு, யாருமே மது குடிக்க முடியாது. பட்டாளத்துக்காரன் மது எடுத்துட்டு வெளியே போனா நேரம் அடுத்தது ஜெயில இருந்தா ரிப்போர்ட் வந்துடும், சார் உங்க ஜவானை நாங்க பிடிச்சி உள்ள ஜெயில் வச்சிருக்கோம், ரீசன் பாட்டில் வச்சு வெளியே வச்சிருந்தோம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட். ஸோ அதுக்கு பிறகு 1973 நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி சதன் சைடுக்கு தான் என்னால் வர முடியல, ஆனால் பட்டாளம் குறை. அதனால நார்த்தன் சைடில் எல்லா சைட்லையும் நான் ஒர்க் பண்ண. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர்ல 3 times 3 tenure நான் பண்ணியிருக்கிறேன். நாகாலாந்து அதாவது நார்த் ஈஸ்ட்ல அங்க 2 tenure நான் பண்ணியிருக்கிறேன். 1 அசைன்மெண்ட் ஃபாரின் கண்ட்ரி, பூட்டான்ல 2.5 years எனக்கு டெபுடேஷன்ல கிடைச்சது. என் ஃபேமிலியெல்லாம் கூட்டி போய் ஒரு 2 மாசம் அங்க சம்மர் வெக்கேஷன்ல பூட்டான்ல வச்சிருந்து, என் சாப்பாடு இப்படி எல்லாமே மெஸ்ல இருந்தே வந்துடும். அதனால தெர் இஸ் நோ ப்ராப்ளம். அங்க பண்ணி மறுபடி ப்ரொமோஷன் ஐபிஓ இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஆஃபீஸ், அது ஆல் இண்டியா இதுல எக்ஸாம் நடக்கும். அப்ப எங்க டுஐசி அதாவது ஏஎஸ்பி சொல்லுவாரு, நாங்கெல்லாம் இப்போ கிளர்க்கா இருக்கும்போது உள்ளுக்க பட்டு एक एक रम पीना और 2 कटोरी मीट खाना सो जाएगा, அதை வயசா மத்துறோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அர்த்தம் என்னன்னா,
ஒரு பக்கு ரம்ம குடிச்சிட்டு 2 கட்டோரி மீட்டை சாப்பிட்டுட்டு தூங்கினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. படி படி படிச்சு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் எங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா படிக்க வச்சு உடனே நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ட்ரைனிங் சென்டருக்கு வந்துட்டு அப்ப எங்க கமாண்டன்ட் திலகராஜ் அவரும் காலையில பிடி எல்லாம் முடிச்ச பிறகு 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நீங்க வேலை செய்ய வேண்டாம், இந்த மாதிரி ரூம்ல அடைச்சு போட்டுருவாரு, படிங்கடா அப்படின்னு சொல்லி. அதுல 16 பேர் நாங்க மெரிட்ல பாஸ் பண்ணோம். ஒரு வருஷம் கர்நாடகால எனக்கு ரிசல்ட் டிக்ளைன் பண்ணிட்டான், டிக்ளேர் பண்ணல. ஆனா அடுத்த வருஷம் நான் எழுதும்போது தமிழ்நாடுல எனக்கு கிடைச்சிட்டு மெரிட் லிஸ்ட்ல கிடைச்சிட்டு. கிடைச்ச பிறகு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் ஆபீசர்ஸ் ப்ரொமோஷன்ல அங்க ஆர்மி இம்மிடியட்டா அங்க ஆர்மில ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பிறகு ஏஎஸ்பி அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசர்ஸ் வந்தது. அதுலயும் பண்ண பிறகு சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுன்னு ஒன்று இருக்கு ஆர்மியில, அதை பாஸ் பண்ணிட்டுனா இம்மிடியட்டா கிளாஸ் 1 ஆபீசர். ஸோ ஆனா சிவில்ல ஏஎஸ்பி ஆன பிறகு அவங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷம் கழிச்சு குரூப் பி சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் பதவி கிடைக்கும். ஆனா அங்க அப்படி இல்லை, நேர எஸ்எஸ் பாஸ் பண்ணா கிளாஸ் 1 ஆபீசர். உடனே அதை நான் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி லெப்டினன்ட் ஆகி லெப்டினன்ட் இருந்து 13 வருஷம் சர்வீஸ் ஆனா ஆஸ் ஏ ஆபீசர் ஒனே ஃபுல் கனல் போஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இது வாஸ்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. சிவில்ல வந்து போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுங்களா? இல்ல இல்ல, டிபிஎஸ். டிபிஎஸ் டிபிஎஸ் அடுத்து என் ஃப்ரெண்ட்லாம் சிவிலுக்கு வந்து நல்ல போஸ்ட்லாம் வந்தாங்க. மிஸ்டர் சாமுவேல் என் ஃப்ரெண்டு தான். நாங்க 2 பேரும் ஒரே தான் இன்ஸ்பெக்டர் பாஸ் பண்ணோம். அவரு ஆல் இண்டியா ஏஎஸ்பி ஐபிஓக்கு பிரசிடென்டா இருந்தாரு. 2 தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு. அப்போ நாங்க பாஸ் பண்ணது எப்படின்னா 3வது வீட்டுக்காரன், 5வது வீட்டுக்காரன், 7வது வீட்டுக்காரன், 9வது வீட்டுக்காரன், இந்த 4 பேரும் மெரிட்ல ஒரே லைன்ல வீடு. எங்க வீடு குரூப் ஸ்டடி எல்லாம். அன்னைக்கு எங்க வீட்டுல ஸ்டடினா இன்னொரு நாளைக்கு அவங்க வீட்டுல ஸ்டடி. அப்படியே குரூப் ஸ்டடியில படிச்சு இந்த மாதிரி நாங்க பாஸ் பண்ணோம். ஸோ அது இங்க வந்தோன்னா சொல்லுவான், டே இங்க வந்தா எல்லாம் கொடி பிடிக்காயா, இங்க பெரிய அது என்ன யூனியன் ப்ராப்ளம் எக்கச்சக்க இருக்கு அப்படின்னா. அப்போ எனக்கு ஆர்மி லைஃப் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் இருக்கிற வரைக்கும் ஆர்மியில இருந்துட்டு சிவிலுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் 60வது வயசுல ரிட்டையர்ட் ஆனேன். இப்போ அங்க ஆர்மி இருக்கும்போது லேல இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆயிட்டு. ஸோ பிபி ஜாஸ்தி ஆனோடனே அவன் சொல்றான், நீ பட்டாளத்தில் இருக்கணுமா போகணுமா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. நான் சொன்னேன், அது உங்க இஷ்டம் சார், என் கையில ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச டாக்டர், பெரிய டாக்டர், அவரு உதம்பூர்ல இருந்தாரு. அவருக்கு ரிங் பண்ணி இப்படி சொன்னேன், சார் இந்த மாதிரி சொல்றாங்களே எனக்கு அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. என்ன மெடிக்கல்ல டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. டவுன் கிரேட்னா ஒரு ஸ்டெப் கீழே இறக்கிட்டாங்க. ஆனாலும் ப்ரொமோஷன் டைம்ல எனக்கு கிடைச்சது. இதனாலதான் நினைக்கிறேன், கடவுள் என்ன செய்கிறாரோ அது நம் நன்மைக்கு அப்படின்னு ஒரு தீமை அன்னைக்கு நான் உணர்ந்தேன். நான் டிஸ்சார்ஜ் வரும்போது எனக்கு டிசபிலிட்டி பென்ஷன் சொல்லி 40,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அப்போ நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். அவர் இறக்கும் போது டிஸ்சார்ஜ் ஆகும் போது அதனால எனக்கு 40,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. இன்னும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எக்ஸசைஸ், ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் நன்மைக்கு. நன்றி. சரி, தேங்க்யூ. ஆமா, அதுக்குள்ள இருந்து விழுந்திருக்கும். இந்த ஆர்மி டைரி ஃபார்ம், ஆர்மி ஏஎஃப்னு சொல்லுவாங்க. இதை இப்போ பட்டாளத்துல இருந்தே எடுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா,
பிரைவேட்டைசேஷன். நீ ஏன் பால் நம்மகிட்ட இருந்து வெளியே போய் வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா மலை பிரதேசத்தில் எல்லாத்திலும் அருமையான மாடுகள், பயங்கர நல்ல மாடு, பியூர் மில்க் கிடைக்கும். ஈவன் நாக்பூர்ல கூட எங்களுக்கு நல்ல மாடு கிடைச்சது. பட் பிரசன்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டா, எல்லாத்தையுமே ஒழிச்சிரு. எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அவங்க கூட மிலிட்ரி காரு, டேங்க், இங்கு ரைஃபிள் எல்லாமே ரிப்பேர் பண்றதுக்கு ஒர்க் ஷாப் வச்சிருந்தாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டான், நீ சிவில்ல போய் ஒர்க் பண்ணு, என் காரு ஒர்க் ஷாப் இல்ல, நீ ஆர்மி காரை அங்க கொண்டு போய் இதை பண்ணு, எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட் ஸ்பீட் போஸ்டோட இணைந்ததோ அதே மாதிரி இதையும் பண்ணிட்டாங்க. தம்பி சைக்கியமா, தேங்க்யூ. என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய இந்தியன் ஆர்மி ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் பேசியிருக்கேன். இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் அவங்க நம்ம இதெல்லாம் வந்து ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் சில நேரத்தில் நான் ரொம்ப ஆர்வமா கேட்பேன் நிறைய விஷயங்கள்லாம். ரொம்ப எனக்கு நிறைய ஆர்மியில் இருக்கவங்க தெரியும், அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு கூட காலையில ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர மாதிரி சூழ்நிலை. அவரும் ஒரு ஆர்மி, அவர் திரிபுரால ஒர்க் பண்றாரு, சுபேதார் மேஜரா. ஸோ அவரு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வர ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு கேட்கறது இங்க மீட்டிங் வரணும், சரி அவரை இன்னைக்கு சாரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. உண்மையிலேயே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஆள் இந்தியன் ஆர்மி போகணும். ஏதாவது ஒரு போஸ்ட், டாக்டர் அவரா போகலாம், இல்ல ஏதாவது ஒரு இதுல இன்ஜினியரா போகலாம், ஏதாவது ஒண்ணு போகும் கண்டிப்பா. நானும் சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா முடியல. என்னோட தனிமையாவது அனுப்பணும்னு நினைச்சேன். சார் வந்து நமக்காக வந்து ஒரு பொறுப்பை ஆட்டிட்டாரு. ஸோ என்னன்னா, அவர் இந்தியன் ஆர்மி இருந்ததுனால அந்த இந்தியன் ஆர்மி டீமை வந்து நல்லா கவனம் சொல்லி இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்ன வச்சிருக்காருன்னா, போஸ்டல் அந்த ஆர்மி கவர் சொல்லி ஒரு ரெஜிமெண்ட்லயும் இஷ்யூ பண்ணுவாங்க, கவர்ஸ் அப்பப்போ இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கவர்ஸ்ல நிறைய இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்ன ரெஜிமெண்ட்லாம் நம்ம இருக்கு, அவங்க வந்து 25 years 50 years அதெல்லாம் நிறைய கவர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது ஒரு கலெக்ஷனாவே சில பேர்லாம் பண்ணுவாங்க. ஆர்மி கவர்னே தனியாகவே இருக்கும், அந்த கலெக்ஷனுக்கு. ஸோ ரொம்ப உண்மையிலே அது வைக்கிறது எதுவுமே வைக்கிறது நம்ம எஜிபிட் பண்ணணும் சார். எஜிபிட் பண்ணாதான் மற்றவங்களுக்கு தெரியும் இருக்குங்கிறது. இல்லை, எஜிபிட் பண்ணணும், பண்ணாம பேசக்கூடாது. ஏதாவது ஒண்ணு இல்ல விட்டு பேசாம விட்டு ஏற்கனவே தொலைச்சதோட இதையும் தொலைச்சிருக்கு. ஏற்கனவே லாட் ஆஃப் மெட்டீரியல் லாஸ்ட். ஸோ லீவ் நிறைய வச்சு சொல்லிட்டே இருந்தோம். அது முடியலன்னா நம்ம சரி அடுத்து நம்ம அங்க பின்னால கொடுத்துருங்க. அவங்க அச்சா ஓகே சார், வெரி குட், வெரி குட், அருமையான. எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தது என்னன்னா, மின் ஸ்டாம்பு நிறைய யூஸ் பண்ணுங்க, கவர்ஸை ரெடியூஸ் பண்ணிருங்க, ஸ்டாம்ப்ஸ் நிறைய இது பண்ணணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அடுத்து என்னுடைய இதில் எல்லாமே பின்னால வந்து ப்ரோச்சர்ஸ் இருக்கும் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷீட்ஸ் இருக்கும். அது வந்து எலிஃபென்ட் தான். அதுல எலிஃபென்ட்ல பாத்தீங்கன்னா ஏசியன் எலிஃபென்ட் அப்படின்னு இருக்குது,
நம்ம வந்து இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, அப்புறம் தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம், இந்தோனேஷியா இதுல இருக்க எல்லா எலிஃபென்ட் வரும். ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் வந்து தனி இது. அது வந்து இதை விட பிக்கானது. இது செகண்ட் லார்ஜ். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த அளவு ஜட்ஜஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் போஸ்ட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒண்ணு கேன்சல் இது வைங்க, இல்லைன்னா ஸ்டாம்ப்ஸ் தான் நீங்க நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட தேர்ட் ஃப்ரேம் வந்துதான் முடிச்சிருக்கு, அதுதான் நீங்க நிறைய ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றதுல எல்லாம் வந்து வேற கவர்ஸ், கார்டு இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுங்க அதை பண்ணுங்க. இப்போ எலிஃபென்ட் ஸ்பீஷிஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எலிஃபென்ட், ஸ்ரீலங்கன் எலிஃபென்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இந்தோனேஷியால உள்ள சிட்னி எலிஃபென்ட் அது இருக்கு. அப்ப இத வந்து கர்நாடகால ரீசெண்டா பிக்சர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால நான் அந்த போஸ்டர்ஸ் ஒவ்வொரு ஸ்பீஷிஸுக்கும் நம்மகிட்ட வந்து ஸ்டாம்ப் வந்து தனியா இல்லை, அப்படி தனியா ஸ்டாம்ப் இல்லை. இப்போ தாய்லாந்து, லாவோஸ்ல உள்ள ஸ்டாம்ப் இருக்குனாலுமே இப்ப அதுல வந்து இது இந்தோனேஷியன் எலிஃபென்ட் அப்படிலாம் போகல. அவங்க வந்து அவங்களோட நேஷனல் அனிமல் வந்து எலிஃபென்ட், அத இதை வச்சு அவங்க போயிருந்தாங்க. அப்படி போடணும். அதனாலதான் நான் வந்து அந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணேன். அதுல இருந்து மேல தனித்தனியாவே போட்டிருக்காங்க இந்தியன் எலிஃபென்ட், அதோடைய கேரக்டர். அப்புறம் வந்து லார்ஜஸ்ட் லிவிங் இந்தியன் எலிஃபென்ட் ஜூ, அது பேர் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் போஸ்டர்ல அந்த எலிஃபென்டோட படத்தை போட்டிருக்காங்க. அது வந்து 67 இயர்ஸா இருக்கு. கேப்சர் பண்ண எலிஃபென்ட்ல அது அப்படி இருக்கு அப்படின்றதுனால அந்த இதை யூஸ் பண்ணோம். அது ஒரு இதா சொன்னாங்க, நீங்க வந்து காசு குறைச்சிக்கோங்க. அதான் நம்ம இன்னொன்னு அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி மின்ட் ஸ்டாம்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க, யூஸ் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்ற. அப்புறம் நம்ம இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எலிஃபென்ட்னு இருக்கும்போது அந்த ஜூ, அதாவது நேச்சர்ல இருக்க எலிஃபென்ட்டுக்கு நிறைய இது இல்லை, கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது நிறைய ஸ்டாம்ப்ஸ் இருக்கு. அதாவது நம்ம கண்ட்ரியை பொறுத்த அளவுக்கு ஹெரிட்டேஜ் அனிமல் ஆஃப் இந்தியா அப்படின்னா அது எலிஃபென்ட் தான். அப்போ வந்து அதை நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல லோகோ யூஸ் பண்றாங்க. நிறைய ஸ்டேட்டுக்கு, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல வந்து ஜெய்ப்பூர் ஸ்டேட் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து அந்த லோகோ வந்து எலிஃபென்ட் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஸ்டாம்ப் தான் நிறைய நம்ம நேச்சர்ல எவ்வளவு எலிஃபென்ட் இருக்கு, அது வந்து இப்ப நம்ம இது பண்றோம், கன்சர்வேஷன் பண்ணணும், அது வந்து என்டேஞ்சர்ட் அனிமலா இருக்கு, அப்ப அதுக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஆனா அந்த ஸ்டாம்ப் வந்து கம்மியா தான் இருக்கு. நீங்க இப்ப இதுல இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அதை வந்து லோகோலையோ இன்ஸ்டிடியூஷன்லயோ கல்ச்சுரல் சிக்னிபிகன்ஸ்லயோ, இப்ப நேபாள்னு எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் அந்த ஸ்டாம்ப் அதிகமா இருக்கு. ஸ்ரீலங்கான்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ நீங்க வந்து மைசூர் ஃபெஸ்டிவல்னா எலிஃபென்ட் அந்த ஹவுடா வச்சு, திருச்சூர் அந்த பூரம் ஃபெஸ்டிவல் அப்படின்னா அதுலயும் அது வந்து கல்ச்சுரல் இதுல வருது. அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த டாபிக் எடுக்கும் போதுதான் தெரியுது. ஆனா நான் வந்து என்னன்னா வெட்டினரியன்ங்கிறதுனால நம்ம வந்து அந்த நேச்சர் ரிலேட்டடா தான் முதல்ல பார்ப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அது வச்சோம்னா பாதி டைம் கூட வராது, அவ்வளவுதான் இருக்கு. அது அந்த கவர்ஸும் சரி, வேர்ல்ட் எலிஃபென்ட் டே இருக்கு, அது அந்த அது ரிலேட்டடா கவர்ஸ் இருக்கு. அதுதான். அப்போ மற்றபடி கல்ச்சரல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு. இந்த இப்போ அனிமல் அடாப்ஷன், வேர்ல்ட் அனிமல் அடாப்ஷன் டே, இந்த மாதிரி இதுல வந்து நிறைய அனிமல்ஸ் போகும்போது அதுல எலிஃபென்ட்டும் போடுறாங்க. அந்த கேன்சலேஷன் மார்க்ஸ் அது வச்சிருக்கோம். அப்புறம் வந்து இப்போ தாய்லாந்துல வந்து ரீசெண்டா எக்ஸிபிஷன் நடக்கும்போது அந்த எக்ஸிபிஷன்ல வந்து கேன்சலேஷன் மார்க் வந்து எலிஃபென்ட் கேன்சலேஷன். அப்ப அது எல்லாமே பண்ணுவோம். அதே மாதிரி சைனால வந்து எக்ஸிபிஷன் பண்ணுவோம். அவங்க வந்து மகாத்மா காந்தி, எலிஃபென்ட், அப்புறம் இன்னும் சில இது வந்து மகாத்மா காந்தி, அப்புறம் எலிஃபென்ட்ஸ், இந்த மாதிரி அதாவது 2 கண்ட்ரிக்கும் பொதுவான இதை சில இதை கேன்சலேஷன் போட்டிருக்காங்க. அதுல எலிஃபென்ட் கேன்சலேஷன் இருக்கு. சவுண்ட் கேக்குதா சார்? சரி ஓகே.
அப்போ அதனால வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் மார்க்ஸும் நம்ம வச்சிருக்கோம். அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஃபுல்லாவே எலிஃபென்ட்ஸ் தான். இப்ப இதுல நம்ம படிக்கும்போது தான் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல வந்து நமக்கு எலிஃபென்ட்ஸ் இருக்கு, அது எப்படி பார்டரை கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இப்ப ஒரு பக்கத்துல இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்டு நிறைய அக்ரிகல்ச்சர் இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த எலிஃபென்ட்ஸ் வந்து எப்படி உள்ள வந்தா அதை எப்படி தடுக்கணும். இப்ப நான் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் பார்ப்பேன். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 1 இயர் முன்னாடி என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா பக்கத்துல அந்த மத்திய பிரதேஷ் இந்த பார்டர்ல வந்து என்னன்னா ஒரு மில்லட் வந்து நிறைய பயிரிட்டு இருந்தாங்களாம். அதோட அந்த எனக்கு அதோட பேரு வந்து அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா வெயிட் லாஸுக்காக இந்த டயட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது அது வந்து இந்த மில்லட்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து ஃபுட்டுல சேர்ப்பாங்க. அது வந்து ஃபுல்லாவே வந்து மழை இதாகி அதுல ஒரு ஃபங்கஸ் வந்துருச்சு. இத வந்து இந்த எலிபென்ட்ஸ் ஃபுல்லா உள்ள போய் சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டது எல்லாத்துக்குமே பாய்ஸ். ராகில இது கொடுவான்னு போட்டிருக்காங்க, KODUA, கோடோ மில்லட்ஸ். அது அது வந்துதான் அந்த ஃபங்கல் அட்டாக் வந்தது. அந்த எலிபென்ட்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டு எல்லாத்துக்கும் வந்து டீஹைட்ரேஷன் ஆகி அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து லைட்டு கூட இல்ல, ஜீப்ல உள்ள எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி வச்சு அந்த எலிபென்ட்டுக்கு வந்து ஃபுல்லா ஃப்ளூயிட்ஸ் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லா எலிபென்ட்டுமே இறந்துருச்சு. ஒன்னே ஒண்ணுதான் கம்மியா சாப்பிட்டுச்சு, அது மட்டும் அடுத்த இதுக்கு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க இது வந்து ஹிந்துல அந்த ஆர்டிகிள் ஒரு பேஜுக்கு ஃபுல்லாவே போட்டிருந்தாங்க. அந்த அப்படி அதாவது அந்த மில்லட்ஸ கூட சாப்பிட்டு இந்த மாதிரி ஆயிருது. இது வந்து இதெல்லாம் யாரெல்லாம் பயிரிட்டாங்களோ அவங்க வந்து எதனால அதை எடுக்கல அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் விலை கம்மி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நிலத்திலே விட்டுட்டாங்களாம். அந்த பயிர்களை வந்து அவங்க அறுவடை செய்யவே இல்லை. அது விலை கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு, நாள் ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. கட்டுப்படி ஆகலைன்னா இப்போ அந்த தக்காளி பால் எல்லாத்தையும் ரோட்ல கொட்டிட்டு இருப்பாங்க, அது மாதிரி இப்ப அதை விட்டுட்டாங்க போல. அந்த விட்டதுதான் இது போய் சாப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பிறகு இதுக்காக இவங்களை எல்லாரையும் போலீஸ் தேடி அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்மள பிடிச்சிருவாங்க. அந்த எலிபென்ட் டெத்துக்கு இது ரிலேட்டடா இவ்வளவும் நடக்குது. இதெல்லாம் வந்து ஹியூமன் அனிமல் அந்த இன்ட்ராக்ஷன்ல இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இதெல்லாம் இதுல நான் சேர்க்க முடியல, என்ன அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து ஃபுல் கண்ட்ரிலயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருந்துச்சு எலிபென்ட்ஸ். ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த வெட் சோன் ஆஃப் த கண்ட்ரிங்கிற இது வந்து அந்த கீழ்பக்கம் வந்து சுத்தமா எலிபென்ட் கிடையாதான். ஏன்னா ஃபுல்லாவே வந்து டீ எஸ்டேட் காஃபி இதுக்காக வந்து அத எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அந்த ஹேபிடேட் ஃபுல்லாவே போயிருச்சு. அப்போ அதுக்கு அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்டாம்ப் இருக்குல்ல, 200 years ஆஃப், அதுல கரெக்டா டீ இலைய பொறுக்கிற மாதிரி தான் இருக்கும், பறிச்சு உள்ள போடுற மாதிரி. அந்த ஸ்டாம்ப் சேர்க்கணும்னு நினைச்சேன், அதெல்லாம் இன்னும் இதுல இது பண்ணல. அது மாதிரி அவ பிறகு வந்து அதாவது 2 கண்ட்ரிக்கு ஜாயிண்ட் இஷ்யூ போடுறது, அந்த இதுலயும் வந்து நிறைய இதுல எலிபென்ட்ஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு ஹெரிட்டேஜ் அனிமல்ங்கிறனால எலிபென்ட்ட அந்த இதுல எல்லாம் போடுறாங்க. அந்த ஸ்டாம்ப்ஸ் இருக்கு. இன்னும் அதை ரிலேட்டடா கொஞ்சம் கலெக்ட் பண்ணோம். பிறகு வந்து ஸ்ரீலங்கால நடக்கிற பெரிய ஃபெஸ்டிவல்ஸ்ல அந்த இப்ப பூரம் ஃபெஸ்டிவல்லாம் எப்படி இருக்கு அது மாதிரி அதுலயும் ஃபுல்லா எலிபென்ட்ட வந்து இது பண்ணி, அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா புத்தரோட டூத் வந்து அங்க இருக்குதான் ஸ்ரீலங்கால அந்த கோயில்ல. அங்க வந்து அத வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா அந்த டூத் ரெமினன்ட்ட வச்சு அதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் எடுக்கிறாங்க. அதுல வந்து ஃபுல்லா யானையை தான் மெயின் இது, அதுதான் யூஸ் பண்ணி அதுலதான் அதை கொண்டு வந்து திருப்பி வைக்கிற மாதிரி அந்த ஃபுல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு பெரிய ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கால. அந்த கவர் நம்ம வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து அந்த புத்தாவோட ரிலேட்டடா கோல்டன் கேன்சலேஷன் ஒண்ணு இருக்கு, அதுவும் வந்து அந்த கவரும் வச்சிருக்கோம். ஆனா இன்னொன்னு வந்து டிஷர்ட் ஒண்ணு வச்சிருந்தேன். அதுக்குதான் அவரு என்ன சொல்லிட்டாருன்னா, ஜட்ஜு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓப்பன் ஃபிலேட்லின்னு வைப்பாங்க, அந்த கேட்டகரியில நீங்க அதெல்லாம் வைங்க. இப்ப அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, பேப்பர் கட்டிங்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க எலிஃபென்ட் ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கோ, இந்த ஐவரி பத்தி அவர் சொல்லல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஓப்பன் ஃபிலேட்லினா நீங்க எது வேணாலும் அதர் தென் ஸ்டாம்ப்ஸ் எதுனாலும் அது ரிலேட்டடா யூஸ் பண்ணலாம்
அது இது ஆனா இ போஸ்ட்ல இருக்கு. அது வந்து நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணேன். இ போஸ்ட் ஆபீஸ்ன்னு இருக்குல்ல நெட்ல, நம்ம இது அதுலதான் அந்த டிஷர்ட் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலா இது 400 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா வெளியில வந்து நம்ம இந்த டீலர்ஸ் அவங்க எல்லாம் வந்து 800 வரை வித்துட்டு இருக்காங்க. 650ல இருந்து 800 வரை சேல் வெளியில போயிட்டு இருக்கு. ஆனா இ போஸ்ட் ஆபீஸ்னா அந்த ஃபேஸ் வேல்யூ தான், அதை வாங்கிக்கலாம். அதனால இப்ப அடுத்து வந்து ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்டையும் சேர்த்தா நமக்கு அந்த வேர்ல்டு எலிஃபென்ட்ஸ் அப்படிங்கிறது டாபிக் கவர் ஆகும். அதுதான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அந்த அது வந்திருக்கேன். அதுதான் அததான் சார் அந்த டிஷர்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அதை யூஸ் பண்ணேன். அது அந்த இதுதான் அந்த சாண்டல் ஃப்ராக்ரன்ஸ் ஸ்டாம்ப் இதுதான் இதுல போட்டிருக்காங்க. இதுல ஸ்டாம்பும் வச்சிருக்கேன். அது நம்ம சாரும் ஒரு தடவை எனக்கு அதை கிஃப்ட் பண்ணாங்க, மினியேச்சர் ஷீட்டை. அதுவும் இருக்கு. வேர்ல்டு எலிஃபென்ட் டே ஆகஸ்ட் 12th. ஆமா, அது வந்து ஒரு பிரைவேட்டா ஒரு கன்சர்வேஷன் இது. அதாவது அது வந்து கவர்மெண்டோடதுன்ட்டு இல்ல. இப்போ பீட்டா எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி அவங்க யுஎஸ்ஏல உள்ளவங்க அது ஒரு நாள் ரெடி அது மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சு அது அப்படியே ஃபாலோ பண்றாங்க. மத்தபடி அது வந்து கட்டாயம் இப்படி இத்தனை கண்ட்ரில தான் இருக்கு அப்படிலாம் கிடையாது. ஆனா அதுக்கு ஸ்பெஷல் கவர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வைல்ட் எலிஃபென்ட் வந்து உங்களுக்கு அதான் சொல்றேன்ல, அந்த எந்தெந்த ஏரியால டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதுக்கு நீங்க எலிஃபென்ட்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஐ சைட் வந்து கம்மி தான், ஆனா அதோடைய சென்ஸ் வந்து அதிகம். இப்ப நீங்க ஒருத்தர் எலிஃபென்ட் வந்து துரத்துது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து நேரா ஓடாதீங்க, ஜிக்ஸாக்கா ஓடுங்க. அப்பதான் அந்த அந்த சைட் வந்து ஒரு 30 ஃபீட்டுக்குள்ளதான் இருக்கும். அதுக்கு மேல நீங்க ஓடிட்டீங்கன்னா தெரியாது. ஆனா நம்மளோட ஸ்மெல்லு நிறைய இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சு அந்த பக்கம் வந்துரும். அப்புறம் இத டேமிங் பண்றது அப்படிங்கிறது வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டேட்லயும் ஒரு மாதிரியா எலிஃபென்ட்டை கேட்ச் பண்றாங்க. இப்போ வந்து நிறைய நமக்கு இது பண்றது என்னன்னா, இந்த ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃபிளிக்ட்பாங்க, ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட். இப்போ உள்ள வந்துரும், கரடி உள்ள வந்துருது, எலிஃபென்ட் வந்துருது. அந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் வந்து பயிர்கள் எல்லாம் நாசம் பண்ணுது. இப்ப அதுக்கு வந்து நேச்சுரலா என்ன டிட்டரண்ட் வைக்கலாம் அப்படின்னா, இப்ப சோலார் ஃபென்சிங் போடுங்க. அப்புறம் அதை நான் அந்த ஸ்டாம்ப்ஸ ஒட்டியிருந்தேன். ஆனா அது வந்து நம்ம ஜட்ஜ் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல நீங்க ஹனி பீ ஒட்டியிருந்த, அத எதுக்கு அப்படின்னா, பீஸ் வந்து அந்த நிறைய ரயில்வேஸ்ல வந்து அஸ்ஸாம் சைட்லாம் வைல்ட் எலிஃபென்ட்ஸ் வந்து உள்ள வந்து விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அது பீஸ் இருந்துச்சுன்னா அந்த பக்கமே வராது. அதனால ட்ராக்க ஒட்டி ஃபுல்லா கயிறு மாதிரி இது பண்ணி அதுல பீ ஹைவ்ஸ் ரெடி பண்ணிட்டா அந்த சவுண்டுக்கோ அந்த இதுக்கு வராது அப்படிங்கறதுனால அப்படி பண்ணியிருந்தாங்க. நான் அப்ப அதனால ஹனி பீ ஸ்டாம்ப் ஒட்டியிருந்தேன். அவரு சார் வந்து இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க. நான் போடலாம். அதுதான் அது. இப்போ இவரு நம்ம ரமணி சார் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு போட்டிருந்தாரு தெரியுங்களா, பிரிட்டிஷ் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அவர் அதுல போடும் பொழுது பிரைங் மேண்டிஸ் போட்டுக்கிறாரு. பிரைங் மேண்டிஸ் வந்து இன்செக்ட் வந்து கும்பிடுற மாதிரி இருக்கும், அதான் பிரைங் மேண்டிஸ் வந்து. ஸோ கும்பிடுறதுக்கு வந்து 2 விதமான ஸ்டாம்ப்ஸ் போட்டிருந்தாரு. மதர் தெரசா கும்பிடுற மாதிரி ஒண்ணு, அதெல்லாம் வந்து ரிலேட்டட் வந்து எதுவுமா வைக்கலாம். ஜட்ஜிக்கு அவங்களுடைய பெர்செப்ஷனுக்கு அப்பாற்பட்டது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெர்செப்ஷனுக்கு என்னமே எல்லாமே ரிலேட்டட் ஐட்டம் பூராவே வைக்கணும். அதுதான் தட்ஸ் வாட் தி பிராட்டரி ஸ்பீக்ஸ். அது தெரியாம இருக்கலாம், ஒரு சைடட் ஆஃப் ஜட்ஜஸ் வருவாங்க, அவங்களுக்கு தெரியாம இருக்கும், அந்த மாதிரி பெர்செப்ஷன் இருக்காது. அதனால ஒண்ணு தப்பு இல்லை. உங்களுக்கு என்ன ஒரு அப்ரிஷியபிள் பாயிண்ட் அப்படின்னா, நீங்க வந்து நம்பரிங் கொடுக்கல. நம்பரிங் நார்மலா நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை இதுல அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பரிங்னா பின்னாடி
ஃப்ரண்ட்லயே நீங்க இதுல பிளான் ஆஃப் ஒர்க் கொடுக்குறீங்களா, ஆமா ஆமா அதுபடிதான் வரணும். ஓகே பிளான் ஆஃப் ஒர்க் படிதான் உள்ளுக்குள்ள நம்பரிங் வந்துட்டே இருக்கணும். ஸோ அது வந்து நம்பரிங் கொடுக்காதனால ஒன்ஸ் நம்பர் கொடுத்தாச்சுன்னா அப்புறம் அதை எடுத்துட்டு இன்செர்ட் பண்ண முடியாது. அது கண்டினியூஸா அப்படியே தான் போயிட்டு இருக்கும். அதனால இது வந்து ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னன்னா, இதனால ரீஅரேஞ்ச் பண்ணும் பொழுது 5 ஃப்ரேம் ரீஅரேஞ்ச் பண்ணும் பொழுது அப்புறம் வந்து நீங்க நம்பர் ஸ்ரீலங்கால வந்து இந்த நேச்சுரல் டிட்டரண்டா எதை யூஸ் பண்றாங்கன்னா, ரொம்ப புளிப்பா ஒரு ஆரஞ்சு இருக்கான். அந்த ட்ரீ கொடம்புளி, அந்த ட்ரீஸ வந்து அந்த பிளான் பண்ணி கொடம்புளின்னு சொல்லி அதான் இருக்கிறது ரொம்ப புளிப்பான ஆரஞ்சு அத வந்து, ஆனா அதுக்கு ரிலேட்டடா எனக்கு அங்க உள்ள ஸ்டாம்ப்ஸ் என்ன அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. சோலார் ஃபென்சிங் ஒர்க் அவுட் ஆகும். ஆமா, அது மரத்தை அந்த இடத்துல இருக்க மரத்தை உடைச்சிட்டு அந்த ஃபென்ஸ் மேல தள்ளிடுது. அது அப்படியே கீழே அமுக்கிட்டு அது பாட்டுல போயிடுது. அது நிறைய இடத்துல பாத்துருக்கோம். அது வந்து அதாவது ஒரு ஃபேமிலியா லீவ் பண்ற அனிமல், அதனால ஒரு ஹேர்டா தான் போகும். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆண் யானை அந்த மாதிரி இது வந்து தனியா வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு ரவுடி மாதிரி தான். அது வாட்ல எல்லாத்துக்கும் எல்லா இடத்தும் போக எல்லாத்தையும் ஆமா சார், ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அறிவு. இப்போ கடைநல்லூர் ஏரியால நான் ஒர்க் பண்ணேன். இப்படிதான் ஒரு யானை வந்துருச்சு. வந்தப்போ பாத்தீங்கன்னா நல்லா செம்மண் கலர்ல இருந்துச்சு. இங்க அந்த தொட்டியில நல்லா அதுவா தண்ணியை போட்டு குளிச்சு, அதாவது அந்த தண்ணி தேக்கி வச்சிருப்பாங்க குளிச்சிக்கிறது, அப்படி நல்லா ஜெட் பிளாக்கா ஆயிருச்சு. இந்த அப்புறம் அங்கனுக்குள்ள இருக்க ட்ரீ எல்லாம் உடைச்சிரும். அந்த பார்க்கு தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு. அந்த இது நெல் போட்டிருந்தது எல்லாத்தையுமே சாப்பிட்டு அது ஒரு தனி இது. ரேஞ்சர் வர்ற அன்னைக்கு எங்க போகும்னே தெரியாது பாத்துக்கோங்க. கரெக்டா அன்னைக்கு வராது, வெளியே வராது. இந்த மத்தவங்க இந்த கார்டு எல்லாம் போயிட்டு இவங்க போய் இந்த சின்ன ஆட்டம் பாம் மாதிரி தீபாவளிக்கு இருக்கு பாத்தீங்களா, இத கொஞ்சம் போடுவாங்க. அதாவது ரொம்பயும் அதை இது பண்ண மாட்டாங்க. விரட்டுறதுக்கு இப்போ அந்த மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால இவங்க போயிட்டு அத லைட்டா விரட்டுவாங்க. அப்புறம் அந்த இது கொட்டு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது சவுண்ட் போட்டா போயிரும். அது மாதிரி. ஆனா அதுக்கு நல்ல அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இல்லாதப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது போயிடும். அது அன்னைக்கு ரேஞ்சர் ஜீப்ல வருவாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு அந்த இது தென்படவே செய்யாது. அவங்களே சொல்லுவாங்க, அந்த காட்ஸ் சொல்லுவாங்க. அதுவாதான் அந்த சீசன் முடிஞ்ச பிறகு போச்சு. இவங்க வெரைட்டி அது போகல, அதெல்லாம் நடக்கல. அதுவா இந்த சீசன் முடிஞ்சு இந்த பயிர் எல்லாம் தூரம் எடுத்துட்டாங்க, இனி ஒன்னும் நமக்கு ரொம்ப ஃபுட்டு கிடைக்காது. அப்புறம் மேல கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா கீழே வரும். இப்ப அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க இந்த தொட்டி எல்லாம் அமைச்சிருப்பாங்க அந்த பார்டர்ல, அதுல தண்ணி தேக்கணும் ஆக்சுவலா. ஆனா அது அவங்களுக்கே அந்த இது போர்ல இல்ல அப்படின்னா அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தண்ணி வண்டி எல்லாம் கொண்டு போய் தண்ணி தேக்கி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எப்படினாலும் கொஞ்சம் கீழே இறங்கிரும். இது இந்த காட்டு பன்னி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் கண்டினியூஸா அந்த அந்த டயத்துல கொஞ்சம் கஷ்டம்தான் அது எல்லாம் உள்ள. ஆமா, பிஹேவியர் எல்லாமே நீங்க டெக்ஸ்ட்ல வச்சுக்கணும். டெக்ஸ்ட்ல நீங்க கலெக்ட் பண்ற பேப்பர் கட்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெக்ஸ்ட் தனியா, பிஹேவியரல் டெக்ஸ்ட் அண்ட் லைஃப் சைக்கிள் மத்த எல்லாமே டெக்ஸ்ட்ல வச்சுக்கணும். ரெலவென்ட் ஸ்டாம்ப் வரும்போது அதோட மெர்ஜ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் அவர் மெம்பர்ஸ் ஆல்சோ, அவங்கவுங்க டீம்ல தவிர வேற எது வந்தாலும் ஸ்பேர் டு தி தீமேட்டிக் குரூப். சார் உமன் ஆஃப் இது கலெக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கிறாரு. இப்போ அவர் உமன் காடஸ் உமன் காடஸ் மட்டும் ஒரு ஃப்ரேம் இதுல வச்சிருக்காரு இப்போ இதுல. ஸோ அது we have to enrich. Whatever the available we can spare. அதனால some of the tips for your we will also try to. அந்த போஸ்ட் கார்ட்ஸ்மே தாய்லாந்து கார்ட்ஸ் ஃபுல்லா காஃபி பெயிண்டட் கார்ட்ஸ் தான் சார்.
காஃபினால பெயிண்ட் பண்ண கார்ட்ஸ் அப்படின்ட்டு அதனாலதான் அந்த கார்ட்ஸ கொஞ்சம் நிறைய வச்சோம். நீங்க என்ன பண்ணலாம்னா மறுபக்கத்தை போட்டோ எடுத்து எலிஃபண்ட் இம்பார்ட்டன்ஸ் விரும்புறீங்களா அல்லது போஸ்ட் கார்டு கேன்சலேஷன் விரும்புறீங்களான்னா அதுக்கு ஏற்றாப்புல இது எடுக்கலாம். ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஒரு வாரத்தில் வைக்கலாம். பண்ணிட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒரு பக்கம் மறைச்சு ஒரு பக்கம் வைக்கலாம். பாதி போஸ்ட் கார்டுனா பாதி வந்து பிக்சர் கார்டாகவும் பெர்மனன்ட் பிக்சர் கேன்சலேஷன் இருக்குன்னா அப்புறம் அந்த போட்டோ இருந்ததுன்னா போட்டோ வந்து ஒரு பக்கத்துல வைக்கலாம். அந்த மாதிரி தான் வைக்கலாம். கேட்செட் வந்து எலிஃபண்ட் தீம் இருக்குன்னா கேட்செட் வைக்கலாம். ஸ்டாம்ப்ஸ் ரிலேட்டட் ஸ்டாம்ப்ஸ் இதுல இந்த எலிஃபண்ட் டங்கால ஆன கவர் வந்து அது இருக்கு இதுல. அதாவது வேர்ல்டு எலிஃபண்ட் டேக்கு கர்நாடகா போஸ்டல் சர்க்கிள் வந்து ஒரு கவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது ஏன்னா வந்து டெக்ஸ்ட் பண்ணும் பொழுது ஈஸியா படிக்கும் பொழுது டெக்ஸ்ட்ல வந்து அப்புறம் நான் கடைசியில் சில டிப்ஸ் சரி சார். அடுத்து வந்து என்ன சார் அந்த செகண்ட்ல இருக்கும் பாருங்க சார், ஒரு பிரவுன் கலர்ல தான் இருக்கும் அந்த கவர். தேங்க்யூ தேங்க்யூ. அன்பு நீங்க கிளம்புறீங்களா? நாங்க தான் உங்களுக்கு மாதிரி எங்களுக்கு நாங்கெல்லாம் ரொட்டீன் பீப்புள். நீங்க யுவர் கெஸ்ட் ஆஃப் இந்த கூட்டத்துல பேச வாய்ப்பு தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடி கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல? இல்ல இன்று டாக்டர் ரத்னாகரன் வந்து பேசினாங்க, எலிஃபண்ட் பத்தி பேசினாங்க. அவங்க ஷார்ட் டைம்ல ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு. அதனால வந்து இன்னும் நிறைய ஜூரிஸ் நிறைய அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அதுலயே நிறைய நீங்க புரிஞ்சுருக்கீங்க. மற்ற எஜுகேஷனுக்கும் நம்ம எஜுகேஷனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நிறைய விஷயங்கள் அதுல வந்து பிக்சர் போஸ்ட் கார்டு தான் வச்சிருக்கீங்க. அதை அவாய்ட் பண்ணிருக்கீங்க. பிக்சர் போஸ்ட் கார்டு வந்து வச்சுறது இந்த சைடு தான் வரும். ஸ்டாம்ப் சைடு கேன்சல் அந்த பக்கம் வரணும். இது வந்து ஒன்று வைக்கலாம், ரெண்டு வைக்கலாம். அது வந்து நிறைய அது மாதிரி ரைட்டர்ஸ் வந்து ஓவர் அது மாதிரி கேப் நிறைய அது மாதிரி போஸ்ட் கார்டு இது மாதிரி நிறைய கலந்து நீங்க வந்து ஸ்டாம்ப் எல்லாம் வச்சுருக்கீங்க. போஸ்ட் கார்டு அது மாதிரி இந்த விண்டோ கட் அது வச்சுன்னா எல்லாத்துக்கும் அது மாதிரி விண்டோ கட் மேக்ஸிமம் வச்சிருக்கேன். அது மாதிரி வச்சீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும். எலிஃபண்ட் டீம் வந்து பெரிய டீம், அது வந்து நல்லா டெவலப் பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா 5 பேருக்கு தாராளமா வைக்கலாம். ஆனா வந்து ஒரு பேஜ்லயுமே நீங்க நிறைய கலந்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். அது மாதிரி இந்த பிளாக் ஆஃப் அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டாம்ப் தான் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு பிளாக் ஆஃப் வச்சிருக்கீங்களா, அந்த ஸ்டாம்பே வந்து திருப்பி வரும். அந்த ஸ்டாம்பே
வந்து நாயகர்களுடைய எதிர்ப்புகளை வந்து வச்சு, அதாவது டிவைன் அதை வச்சு இன்டர்நேஷனல் லெவலில் வச்சு அவார்ட் வாங்கிட்டாங்க. அது ரொம்ப வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஆகிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. நாட்டில் வந்து ஒரு பெரிய இருக்காரு. அவருக்கு உண்மையிலேயே கண்டிப்பா சொல்லுவாங்க, பெரிய விஷயம். டீம் அமைச்சிருக்காங்க. அந்த டீம்ல ஸ்டூடெண்ட் மெம்பர்னு வாட்ஸ்அப்ல போட்டு அது நமக்கு பெருமையா இருக்கு. அவனுக்காக ஏன்னா தமிழ்நாட்டுல வேற யார் பேரும் போட்டதாக எனக்கு தெரியும். ஸ்டூடெண்ட் மெம்பர் அவரு சீனியர் ஸ்டூடெண்ட் வாழ்த்துக்கள். உண்மையிலேயே வந்து இது ஒரு பெரிய சாதனை. உண்மையிலேயே 2018 நம்ம இருந்தாங்க. அவரும் அவங்க சிஸ்டரோட சேர்ந்தாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 2023 வரைக்குமே சார் சூப்பர் சார் அவங்க பாராட்ட சொல்றேன் சார். அவங்க எப்படியாவது வச்சு இது வருஷம் மீட்டிங் வந்து மீட்டிங்லாம் கரெக்டா வருவாங்க. எல்லா மீட்டிங்குமே அட்டன் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் எல்லா மீட்டிங் அது எதுவுமே ஒரு விஷயம் ரெடி பண்ணாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இது ரெடி பண்ணாத வச்சாப்புல நம்ம பேனத்துல வச்சு முதல் பெரிய படம் வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க. எல்லா இதுக்கும் பார்த்துட்டு சிபிஎன்ஜி சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் மேடம் அவங்க வந்து அந்த ஓப்பன் ஸ்டேஜ்மே சென்னையில 2025 பிப்ரவரி ஜனவரியில் நடந்தது. மேடம் ரொம்ப பெருமையா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஸோ அது முடிஞ்ச அடுத்த இதுலயே வந்து இப்போ காய்கறி வச்சு வெளியில வந்து மெடல் வாங்கியிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். இப்போ அது போக இப்போ திருப்பி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸிபிஷன் நடந்தது. அதுலயே ஸோ இந்த தீமை வந்து ரஷ் முடியும். ஏன்னா ஹை லெவல்ல போய் அவார்டு வாங்கிட்டா திருப்பி சின்ன லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ அப்போ வந்து இன்னொரு தீம்ல சிமுலேஷன் பண்ணணும் ஒரு தீம் அறிவிக்குது வச்சிருக்காரு. அதை பற்றி பேச போறாருல அங்கிள் எக்ஸிபிட் நானே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அன்பு. நான் வந்து ஜெயின் வித்யாலயால 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி டிவைன் பிரைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு டீம் எக்ஸிபிட் பண்ணியிருந்தேன். அது வந்து இந்த வருஷம் பிப்ரவரி வந்து என் மீட்டிங்ல பேசியிருந்தேன் அதை பத்தி. இப்போ நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்காக திருப்பி இன்னொரு எக்ஸிபிட் பண்ணேன். இந்த எக்ஸிபிட் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வந்து வருஷக்கணக்கா உட்காந்து அந்த டைம் பிளான் பண்ணிலாம் நான் பண்ணல. எனக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து எக்ஸிபிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். எக்ஸிபிஷனுக்கு நேம் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இதை பண்ண ஆரம்பிச்சு செப்டம்பர்ல தான் முடிச்சேன். செப்டம்பர் ஆரம்பிச்சேன், முடிச்சு உடனே அனுப்பணும். இந்த எக்ஸிபிட் வந்து இந்தியன் சிவிலைசேஷன் பத்தி பேசுறது. ஜென்ரலா இந்தியன் சிவிலைசேஷன்னா எல்லாரும் உடனே ஹராப்பன் சிவிலைசேஷனோ இல்ல கீழடி நாகரிகமோ இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. சிவிலைசேஷன்னா நாகரிகம். நாகரிகம் வந்து அப்ப இருந்தது மட்டும் இல்ல, இப்ப நம்ம இருக்கிறது ஒரு நாகரிகமான வாழ்க்கையில தான். அதனால அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஒரு சிவிலைசேஷன்ல தான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம காட்டுல இருந்தப்பதான் வந்து பழம் பறிச்சு இல்ல அனிமல்ஸை கொண்டு சாப்பிட்டப்பதான் நம்ம வந்து அன்சிவிலைஸ்டா இருந்தோம். எப்ப முதல்ல மனுஷன் வீடு கட்டி ஒரு இடத்துல செட்டில் ஆகி அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பையில இருந்து அவனை வந்து நாகரிகம் உள்ளவன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவன் வந்து காட்டுல இங்கேயும் அங்கேயும் சுத்துவான், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் செட்டில்டான ஒரு லைஃப் வாழ்றான். இதனாலதான் அது சிவிலைசேஷன் சொல்றோம். இப்போ இந்தியன் சிவிலைசேஷன் பாத்தீங்கன்னா ஹராப்பன் சிவிலைசேஷன்ல இருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எவிடன்சஸ் இருக்கு. பட் ஹராப்பன் சிவிலைசேஷன் தான் நம்மளுக்கு மெயின். இப்ப பார்த்தோம்னா ஹராப்பன் சிவிலைசேஷன் வந்து ஆவரேஜா 3500 BCE ஆரம்பிக்குது. ஆனா அதோட ஹையஸ்ட் ஃபார்ம் எப்ப அட்டைன் பண்ணுதுன்னா 2500 BCE இருந்து 1900 வரைக்கும் தான். இப்போ நான் வந்து இந்த எக்ஸிபிட் எப்படி பண்ணிருக்கேன்னா இது ஒரு ஒன் ஃப்ரேம் எக்ஸிபிட்டா தான் பண்ணியிருக்கேன். இந்தியா சிவிலைசேஷன் வந்து என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணி திருப்பி இன்னைக்கு வந்து வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கானமியா இந்தியா இன்னைக்கு வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி எல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம மேல வந்திருக்கோம், எப்படி நல்லா இருந்தோம் முன்னாடி, இப்ப எப்படி இருக்கோம்னு சொல்லி இந்த எக்ஸிபிட் வந்து நான் ஃபுல்லா பேசியிருக்கேன்.
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட வைப்ரண்ட் கல்ச்சர் பத்தி நான் சொல்றேன். இந்தியாவில வந்து ஒரு ஒரு கண்ட்ரி நார்மலா எடுத்தோம்னா ஒரு லாங்குவேஜ் இருக்கும், ஒரு கல்ச்சர் இருக்கும், ஒரே ஒரு வகையான பீப்புள் தான் இருப்பாங்க. ஆனா இந்தியா அப்படி இல்லை. இந்தியால வந்து வெரைட்டி இருக்காங்க. அதான் வந்து இந்தியாவோட மோட்டோ வந்து யுனைட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியால எப்பெல்லாம் கல்ச்சர் நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன்ஸ் வேற மாதிரி இருப்போம், நார்த் இந்தியன்ஸ் வேற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட கல்ச்சரே வேற, நம்மளோடது வேற. எக்ஸாம்பிளுக்கு பொங்கல்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பல பேர் இருக்கு இந்தியால. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல கதைகளும் இருக்குது இந்தியால. வைப்ரண்ட் கல்ச்சர் வந்து அதனாலதான் இந்தியாவோட கல்ச்சர் வந்து ரொம்ப டைவர்சிஃபைடா இருக்குது. அடுத்து வந்து இப்ப பார்த்தோம்னா இந்தியாவில் ஆர்கியாலஜிக்கல் சீரீஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் சொல்லிட்டு டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. இதை வந்து ஒரு ஏர்மெயில் கவர்ல டிராவல் பண்ணி இங்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ணதுல இந்தியாவில டூரிசம் வந்து ரொம்ப டெவலப்டா இருந்துச்சு. டூரிசம்க்கு டெவலப் ஆனது காரணம் என்னன்னா நம்மளோட சிவிலைசேஷன் மூலமா பல மானுமெண்ட்ஸ் நம்ம வந்து கட்டியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு தாஜ்மஹால் எடுத்துக்கலாம், இல்ல பிரகதீஸ்வரர் கோயில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல மானுமெண்ட்ஸ் நம்ம கட்டினதுனால இன்னைக்கு இந்தியாவோட சிவிலைசேஷன் வந்து வேர்ல்ட் டாப்ல இருக்குது. அது போக வந்து இந்தியாவில டூரிசமும் நல்லா இருக்குது. இதுக்காக ரிலீஸ் பண்ணது. இதெல்லாம் இந்தியாவோட மேப் வந்து டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இதுல எல்லாத்துலயும் வந்து டினாமினேஷன் வந்து 3NPன்னு சொல்லிட்டு கேபிட்டல்ல தான் போட்டிருப்பாங்க. அதே 8 நயா பைசா மட்டும் வந்து என் வந்து ஸ்மால் லெட்டரா போட்டிருப்பாங்க, பி வந்து கேபிட்டல்ல போட்டிருப்பாங்க. இது வந்து வித்தியாசமான ஒண்ணு. இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட முதல் சிவிலைசேஷன் ஹராப்பன் சிவிலைசேஷன். இது எப்போன்னா ஹையஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 2500ல இருந்து 1900 வரைக்கும் தான் இருந்துச்சு. இது பார்த்தோம்னா ஒரு சிவிலைசேஷன்னா நார்மலா ஒரு ரிவர் கிட்டதான் ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க கீழடி சிவிலைசேஷன் எடுத்தீங்கன்னா வைகை நதிக்கு ஒட்டி தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஈஜிப்சியன் சிவிலைசேஷன் எடுத்தீங்கன்னா நைல் ரிவரை ஒட்டி தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் மெசபடோமியன் சிவிலைசேஷன் வந்து ஈஃபரேட்ஸும் டிகிரிட்ஸும் அப்படின்னு 2 ரிவர் இருக்கு. இதுக்கு நடுவுல தான் அங்க வந்து மெசபடோமியா இருக்குது. இப்போ வந்து இந்தியன் சிவிலைசேஷன் அதாவது ஹரப்பா வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இண்டஸ் ரிவர், இதை வந்து சிந்துன்னு சொல்லுவாங்க. இண்டஸ் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ்ல சொல்லுவோம். இத சரஸ்வதி சிவிலைசேஷன் சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்தியான்னு நம்ம உடனே இப்ப உள்ள இந்தியா மேப் எடுக்க கூடாது. இந்தியான்றது அந்த சின்ன பரப்பளவு மட்டும் கிடையாது. இந்தியான்றது அன்னைக்குரிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது முடிக்க இந்தியன் சிவிலைசேஷன் பரவி இருந்தது. அதனால இந்தியாவை நம்ம சுருக்க கூடாது, பெரிய பார்வையில பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்க முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு வந்து என்னன்னு பார்த்தோம்னா பிரீஸ்ட் கிங்னு சொல்லுவாங்க. அவர் பார்க்க ராஜா மாதிரி இருப்பாரு, ஆனா பார்க்க பிரீஸ்ட் மாதிரி இருப்பாரு. அவர் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுப்பாரு, வந்து பூ பேட்டர்னா போட்டிருக்கும். இவர் என்ன சொல்றாங்கன்னா மெசபோட்டோமியால வந்து இதே மாதிரி கல்ச்சர் இருக்கு, அதனால அங்கேயும் இவங்க ட்ரேட் பண்ணதுனால அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்னால வந்த ஒரு ஸ்டாச்சுன்னு சொல்றாங்க. அதோட ஸ்டாம்ப் இங்க இருக்கு. இதுல ஒரு முக்கியமான ரிசர்ச்சர் யாருன்னு பார்த்தோம்னா தாமோதர் தர்மானந்த கொசாம்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு. அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். அவர் வந்து ஆனா ஹராப்பன் சிவிலைசேஷன்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாரு. அவர் தியரியில என்ன சொல்றாருன்னா ரிலீஜனை வச்சு எப்படி வந்து அவங்க ரூல் பண்ணாங்க, எப்படி வந்து ஹையர் கிளாஸ் பீப்புள் லோவர் கிளாஸ் பீப்புள் வந்து எப்படி வேலை வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து இவர் சொல்றாரு. ஆனா இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஹராப்பன் சிவிலைசேஷன்ல ரிலீஜன் வந்து ஒரு டவுட்ஃபுல் ஆனதுதான். அங்க பல ரிலீஜன் இருந்திருக்கலாம், இல்ல நேச்சர் வர்ஷிப் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க அங்க ஒரு சீல், அங்க வந்து ஸ்டியடைட்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த கிளேல வச்சு செய்யறதுதான் வந்து சீல்ஸ். இந்த சீல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மதுரையில இருந்து சென்னைக்கு ஒரு பொருள் அனுப்புறேன், அது வந்து அத்தன்டிக்கா என்னோட பொருள் தான், நான் வந்து யாருமே அதை ஓப்பன் பண்ணலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னா அதை கட்டி அதுக்கு மேல அந்த சீல் நாங்க ஒட்டிடுவோம். அந்த சீல் உடையாம பத்திரமா போய் சேர்ந்துச்சுன்னா அந்த பொருளை வந்து யாருமே தொடல, அது வந்து பத்திரமா போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே இது உடஞ்சிருந்ததுன்னா அதுக்கு வந்து யாரோ எடுத்துட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். இதுக்காக தான் இந்த ஸ்டீல்ஸ் வந்து ஆக்சுவலா யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு டைப் ஆஃப் சீல் என்னன்னு பார்த்தோம்னா புரோட்டோ சிவா சீல், அதாவது ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிவா இருக்காரு. அது எப்படின்னா பசுபதின்னு சொல்றாங்க அவரை சுத்தி அனிமல்ஸா இருப்பாங்க. ஆனா அதுக்கும் எவிடன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குது. இது போக நேச்சர் வர்ஷிப் எடுத்துக்கலாம். அப்புறம் கிரேட் பாத்ன்னு சொல்லி மொஹஞ்சதாரோ வந்து ஹரப்பாவோட சிட்டி. இது ஏன் ஹரப்பன் சிவிலைசேஷன் நம்ம சொல்றோம்னா இது வந்து ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் சிட்டி டு ஃபவுண்ட் அவுட் இன் மொஹஞ்சதாரோ. ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து எப்படி மக்களுக்கு முதல்ல தெரிய வருது அப்படின்னா 1924ல ஜான் மார்ஷல்ன்றவர் ஏஎஸ்ஐயோட டைரக்டர் ஜெனரலா இருக்காரு. இவர் தான் வந்து உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்றாரு. ஆனா இவர் வந்து கண்டுபிடிக்கல. ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து 2 மெயின் ஆர்கியாலஜிஸ்ட், சின்ஹா இன்னொருத்தவர் வந்து இருப்பாரு. இவங்க 2 பேரும் தான் வந்து ஆக்சுவலா கண்டுபிடிக்கிறாங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ. தனித்தனியா எக்ஸ்கவேஷன் நடந்துட்டு இருக்கப்போ இவங்க எல்லாம் இதை ஒன்னு சேர்த்து ஒரே சிவிலைசேஷனா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது 2000 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தூரம் இருக்கு. அதனால ஒரே சிவிலைசேஷன் ஒரு டவுட் இருக்கு. அதை செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது எல்லாமே பிரிக் சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, 7:2 அந்த ரேஷியோல இருக்குதுன்னு சொல்லி பாக்குறாங்க. இப்போ வந்து இது ஒரே சிவிலைசேஷன் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் 1924ல அதை நியூஸ் பேப்பர் எல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க.
இப்போ அந்த ஹராப்பன் சிவிலைசேஷன்ல இவர் அந்த ரிலீஜன் வந்து நான் டவுட் ஆனதுதான் இருக்கு. கிரேட் பாத்னு சொல்லி மொஹஞ்சதாரோல ஒண்ணு இருக்கு. அந்த கிரேட் பாத் என்னன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியை ரிச்சுவல் பாத்துக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. அப்புறம் நேச்சர் ஒர்ஷிப், நிறைய மரங்கள் செடிகள் வந்து அந்த சீல்ஸ்ல இருக்கு. இதனால நேச்சர் ஒர்ஷிப்பும் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஹராப்பன் சிவிலைசேஷன்ல முக்கியமான ஒரு பார்ட்டே நான் சொன்ன மாதிரி சீல்ஸ் தான். இதுல வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே கவர் வந்து 1961 ரிலீஸ் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கலிபங்கன்னு சொல்லிட்டு இந்தியால இருக்க ஒரு பிளேஸ், அங்க வந்து கிடைச்ச ஒரு சீல் வச்சிருக்காங்க. இதுல வந்து புல் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 2 வெரைட்டியா ஃபர்ஸ்ட் டே கவர் ரிலீஸ் பண்றாங்க. ஒண்ணுல வந்து பிளாக் கலர் கேன்சலேஷன் பண்ணிருக்காங்க, இன்னொன்னு வந்து அதே கேன்சலேஷன் ரெட் கலரை பண்ணிருக்காங்க. இந்த 2 வெரைட்டியும் நான் இங்க காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அந்த காலத்துல உள்ள பொருள்களோட ஏஜை கண்டுபிடிக்கிறோம்னா அதோட கார்பனைசேஷன் வச்சுதான், அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ வந்து இங்க வந்து ஒரு கிரானரி இருந்திருக்குன்னு சொல்லி மொஹஞ்சதாரோல ஒரு இது இருக்கு. இது வந்து பாகிஸ்தான் ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப். அந்த கிரானரியை காமிச்சு, இந்த கிரானரியில சார்டு கிரெயின்ஸ், அதாவது வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால கார்பனைஸ் ஆன கிரெயின்ஸ் இருக்கு. இதை வச்சு அவங்களோட டயட்ரி பிராக்டிசஸ், அதாவது அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோட் சீல், இது வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கோட்ஸ்ன்னு ஒண்ணு நடக்குது. இதுக்கு வந்து இந்த கோட் சீல் ஹரப்பால கிடைச்ச ஒரு கோட்டோட சீலை வச்சிருக்காங்க அதோட இதுக்கா. இப்போ ஹென்ரி ஹெராஸ் அப்படின்றவர் இன்னொரு ரிசர்ச்சர். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு பிரீஸ்ட், கிறிஸ்டியன் மிஷனரி டு இந்தியா. இவர் வந்து ரிசர்ச் பண்ணி அங்க உள்ள ஸ்கிரிப்ட் வந்து டெசிஃபர் பண்ண ட்ரை பண்றாரு. இவர் டெசிஃபர் பண்ணியிருந்தாலும் அதை ஒய்டா யாரும் அக்செப்ட் பண்றது இல்ல. அது போக வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன்ல மிச்ச பொருள் என்னென்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து சீல்ஸ் நான் சொன்ன மாதிரி கிடைச்சது. இது போக அயன் ஆப்ஜெக்ட்ஸ், அது போக வந்து டெரகோட்டா மெட்டீரியல். டெரகோட்டான்றது ஒரு டைப் ஆஃப் கிளே. அந்த டெரகோட்டா மெட்டீரியல் என்னென்ன கிடைச்சிருக்குன்னா, ஒரு மூவபிள் லிம்ஸோட இருக்க ஒரு ஆப்ஜெக்ட், அதை வந்து கை காலம் அசைக்கிற அளவுக்கு அவங்க டெக்னாலஜி வச்சிருந்தாங்க. இது போக வந்து நிறைய புல்லு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன காமிக்குதுன்னா, அங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இங்க வந்து புல்லு வந்து அங்க நிறைய சீல்ஸ் இருக்கு, புல் சீல்ஸ். இப்போ ஏன் புல்லு வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, அது மண் உழுகிறதுக்கு ரொம்ப உதவும். அதனால அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் அவங்களுக்கு நிறைய இருந்திருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு இதனால தெரியுது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே கவர்ல வந்து இன்டர்நேஷனல் டைரி காங்கிரஸ் அப்படின்றதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் டே கவர் ரிலீஸ் பண்றாங்க. இதுல வந்து ஹரப்பால கிடைச்ச புல்ல தான் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாம்ப் வந்து இதுக்கு அன்ரிலேட்டடா தெரியலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படி மொஹஞ்சதாரோ ரிலேட்டட்னா, இது வந்து அங்க கிடைச்ச ஒரு சீலோட டெபிக்ஷனை தான் வந்து அவங்களோட லோகோவா சூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நான் இந்த ஸ்டாம்ப் வச்சிருக்கேன். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து ஒவ்வொரு பக்கத்தோட டாப்ல, ஒரிஜினல் காப்பி நம்மளுக்கு கிடைக்கிற காப்பியில, ஒரிஜினல் காப்பியில ஒவ்வொரு பேஜோட டாப்லயும் ஆர்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இந்தியன் சிவிலைசேஷனோட ஒவ்வொரு அங்கங்களையும் வந்து அதுல காமிச்சிருப்பாங்க, மகாபாரதம், ராமாயணம், அந்த மாதிரிலாம். இப்ப இதுல ஒரு முக்கியமான பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஹராப்பன் சிவிலைசேஷனோட ஒரு சீல், புல் சீல் வந்து அங்க அதுல டாப்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இதை பெயிண்ட் பண்ண வந்து பியோஹர் ராமனோகர் சின்ஹான்றவர் தான் வந்து இதை பெயிண்ட் பண்ணிருக்காரு. ஹராப்பன் சிவிலைசேஷன் 1900 பிசிக்கு அப்புறமே வந்து ரொம்ப டெப்ளிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா அது எங்க இருந்ததுன்னே தெரியாம போயிடுச்சு. இப்போ அங்க இருக்க ஸ்கிரிப்ட வந்து இன்னும் டெசிஃபர் பண்ணல, என்ன அதோட மீனிங் என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அங்க இருந்தவங்க இடம்பெயர்ந்துட்டாங்களா இல்ல மொத்தமா அழிஞ்சிட்டாங்களா டிசாஸ்டர்ல அப்படின்றது இன்னைய வரைக்கும் நமக்கு தெரியாது. அதனால இப்ப அடுத்து நம்ம வந்து வரோம்னா கேஞ்சட்டிக் வேலி சிவிலைசேஷன் தான் வரணும். அங்க இருந்து வந்து இங்க கங்கா ரிவர் சுத்தி சிவிலைசேஷன் உருவாகுது. இப்போ இதனால நம்மளுக்கு என்னென்ன உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, புது புது கிங்டம்ஸ் உருவாகுது. முக்கியமான இந்த காலகட்டத்துல வந்து புதுசா வந்தது என்னன்னா ரிலீஜன்ஸும் பிலாசபிஸும். இப்பதான் ரிலீஜனும் பிலாசபிஸும் நிறைய வர ஆரம்பிக்குது இந்தியால. பார்த்தோம்னா வந்து இந்தியால முக்கியமான ரிலீஜன் வந்து ஹிந்துவிசம். ஹிந்துவிசம்க்கு வந்து 2 முக்கியமான ஸ்டோரிஸ் இருக்கு. இந்த எபிக்ஸ் தான் வந்து மெயினா ஷேப் பண்ணுது அந்த ரிலீஜனே. என்னன்னு பார்த்தோம்னா ராமாயணம், அப்புறம் மகாபாரதா. அது 100 ரூபீஸ் ஸ்டாம்ப், இது வந்து 15 ரூபீஸ் ஸ்டாம்ப் ராமாயணத்துக்கு. வால்மீகின்றவர் தான் வந்து ராமாயணத்தை எழுதுறாருன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்னன்னா, இது போக நம்மளுக்கு ஒரு முக்கியமான கார்டனா சிவன். சிவனுக்கு வந்து என்னன்னா நடராஜர் ஃபார்ம்ல நம்ம ஒர்ஷிப் பண்றோம். அதுக்கு ஒரு ஆர்மேல் டிராவல் கவர் நான் இங்க வச்சிருக்கிறேன். இன்னொன்னு வந்து புத்தாவும் ஜெயினிசமும். புத்திசம் வந்து இந்தியால வந்து வர்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த ரிலீஜன் வந்து இந்தியாவை தாண்டியும் நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு, சைனா போல நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்குது. இந்த ரிலீஜனுக்கு ரிலீஸ் பண்ண ஒரு சீரீஸ் ஆஃப் மினியேச்சர் ஷீட்ல இது ஏன் இங்க வித்தியாசமா இவ்வளவு பெரிய ஷீட் நான் வச்சிருக்கேன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரர் இருக்கு. பிரிண்டிங் பண்ணும்போது அந்த இங்க் ஒயிட் பண்ணுவாங்க. அந்த இங்க் ஒயிட் பண்ணும் போது தப்பா அந்த இடத்துல வந்து அந்த ஒழுங்கா ஒயிட் பண்ணாம விட்டதுனால இங்க ஒரு கோடு விழுந்துருச்சு. இது பேரு டாக்டர் பிளேட்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. அதான் நான் இங்க வச்சிருக்கேன். இது போக ஜெயினிசம்ல வந்து 24 தீர்த்தங்கராஸ் இருப்பாங்க. இவங்களதான் கும்பிடுவாங்க.
இதுல வந்து முக்கியமானவர் வந்து மகாவீரா நம்மளுக்கு தான். அவர் தான் 24, அப்புறம் கடைசி தீர்த்தங்கரா. இது போக கொம்மட்டேஸ்வரான்றவர் வந்து பாகுபலின்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து சிலை ஒண்ணு இருக்குது. இவர் வந்து ரிஷபநாதான்ற தீர்த்தங்கராவோட பையன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுக்கப்புறம் எம்பையர்ஸ் எல்லாம் வருது, புது புது ராஜ்யங்கள், இதெல்லாம் வந்து இந்தியா ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்னென்னு பார்த்தோம்னா முக்கியமா நம்மளுக்கு வந்து மகாஜனபதாஸ்ன்னு சொல்லுவாங்க. மகதா, வாஜி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒலிகார்க்கினா என்ன சொல்லுவாங்கன்னா கலெக்டிவா நிறைய பேர் சேர்ந்து ரூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்ஸா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இதுல முக்கியமானது மகதா தான். இவங்களுக்கு வந்து இதுல வந்து அதுக்கு அடுத்து வந்து மகதால பீரியட்ல தான் வந்து இந்த காளிதாசான்றவர் இருக்காரு. இவர் வந்து பெயிண்டிங்ஸ் வரைகிறவர். இந்த பெயிண்டிங் இல்ல, கதை எழுதுறவர். காளிதாசா வந்து இந்த சகுந்தலா, அதுக்கப்புறம் வந்து மேகதூதான்னு சொல்லி 2 கதை எழுதுறாரு. இதுக்கு வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப். இதுக்கு வந்து ₹1.03க்கு வந்து ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். இது வந்து லண்டனுக்கு ஏர்மெயில் அனுப்புறப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏர்மெயிலுக்காக அந்த போஸ்டேஜ்க்காக ரிலீஸ் பண்றாங்க. ஆனா லேட்டர் வந்து சர்ப்ளஸா ஸ்டாக் இருக்கிறதுனால அதை ரீவேல்யூ பண்ணி ₹1ன்னு சொல்லி ஓவர் பிரிண்ட் அடிக்கிறாங்க இந்த ஸ்டாம்ப்ல. சகுந்தலாக்கு மட்டும்தான் இது பண்றாங்க. இவங்க இந்த மகாஜனபதாஸ்க்கு அப்புறம் வந்த முக்கியமான கிங்டம் யாருன்னா மௌரியாஸ். இதோட ஃபவுண்டர் வந்து சந்திரகுப்த மௌரியா. அவருக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப்பர் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சாணக்கியா. இவரோட ஐடியாஸ்னாலதான் அந்த கிங்டமே அவர் கேப்சர் பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இதுல நம்மளுக்கு இன்னும் கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்றது அசோகாவோட ரூல தான். அசோகான்றவர் இனிஷியலா வந்து போர்கள் நிறைய புரிஞ்சு முக்கியமா கலிங்க போர்ல வந்து பெரிய வெற்றி கொண்டாடுறாரு. ஆனா வெற்றி கொண்டாடுறப்ப அவருக்கு சந்தோஷமே இல்லை. ஏன்னா அவ்வளவு பேரை கொண்டு ரத்த ஆடை அங்க ஓடிட்டு இருக்குது. இதனால அவர் இது வேணாம், போரே நிறுத்திடுறேன்னு சொல்லி நிறுத்திடுறாரு. அசோகா வந்து இதனால அப்புறம் புத்திசம்க்கு மாறுறாரு. புத்திசம்க்கு மாறினதுக்கு அப்புறம் பல ஸ்டூப்பாஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. இதுல முக்கியமானது சாஞ்சி ஸ்டூப்பான்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அது சாஞ்சி வந்து மத்திய பிரதேஷ்ல அங்கதான் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு வந்து சாஞ்சி ஸ்டூப்பாக்கு ரிலீஸ் பண்ண 2 ஸ்டாம்ப், இது டெஃபினட்டிவ், அப்புறம் கமமரேட்டிவ் ஸ்டாம்ப். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியால வந்து அசோகா பில்லர் வைஷாலியில இருக்குது. அசோகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்லர். அந்த பில்லர்ல இருக்க அந்த எம்பளம் தான் பார்த்தோம்னா நம்மளோட நேஷனல் எம்பளமா சூஸ் பண்ணிருக்காங்க. இதுல சிங்கம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் கார்டுல வந்து இந்தியன் எம்பளம் இருக்குது. இதுல ஒரு டிராவல்டு போஸ்ட் கார்டு இது ஆக்சுவலா. இதுல ஒரு ஸ்பெஷல் கேன்சலேஷன் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா சென்ட் யுவர் டெலகிராம்ஸ் இன் தேவநாகரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கேன்சலேஷன். தேவநாகரி, அதாவது லாங்குவேஜ் எடுத்துட்டீங்கன்னா லாங்குவேஜ் வேற, ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் வேற, ஸ்கிரிப்ட் வேற. ஸ்கிரிப்ட்னா எழுதுறது. இப்ப ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னா தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, ஹிந்தி சான்ஸ்கிரிட்டுக்கெல்லாம். அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நீங்க அனுப்புங்கன்னு சொல்லி டெலகிராம்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நலந்தான்றது வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். இந்த யூனிவர்சிட்டியில வந்து பல புத்திஸ்ட் பில்கிரிம்ஸ் வந்து சைனா இங்கெல்லாம் இருந்து வந்து படிச்சுட்டு போனாங்க. அது வந்து மொத்தமா அழிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரூயின்ஸ்ல தான் இருக்குது. அது அப்புறம் வைஷாலி, போதி ட்ரீ கீழே தான் வந்து புத்தர் வந்து மெடிடேட் பண்ணி அவர் வந்து நிர்வாணம் அடைஞ்சாருன்னு சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்ல, என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சாரு. இப்போ இன்னும் இது வந்து நம்ம நார்த் இந்தியாவில இப்ப பாத்துட்டோம். அதே கான்டெம்பரரியா சவுத் இந்தியாவில என்ன ஆச்சு அப்படின்னா மெயின் கிங்டம்ஸ் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோழா, சேரா, பாண்டியாஸ்க்கு வந்து இந்த மதுரை பிபிசி பார்த்தோம்னா இது வந்து ஸ்பெஷல் கேன்சலேஷன், ஸ்பெஷல் டேட் 22/2/22 அன்னைக்கு போட்ட கேன்சலேஷன். இது ஒரு டிராவல்டு கவர். அதுக்கப்புறம் சோலாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்து பாண்டியஸோட பிளாக், மீன் கொடி. இது போக நம்ம வந்து சோலாஸ் எடுத்தோம்னா ரொம்ப முக்கியமானவங்க. இந்தியாவோட தமிழ்நாட்டோட முக்கியமா அவங்களோட ஏரியா எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப பெருசா பண்றாங்க. நார்த்ல இருந்து கீழே வந்து தாய்லாந்து, கம்போடியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ், ஸ்ரீலங்கா, இது எல்லாமே பிடிக்கிறாங்க. இவங்களோட ட்ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ட்ரேட் நெட்வொர்க் வந்து யாரும் அந்த காலத்துல வச்சில்லை. இவங்க ரொம்ப பெருசா பண்றாங்க. இன்னொன்னு இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுல ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் வந்து 1000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கோயில் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷனே ரொம்ப வித்தியாசமானது. இது இதோட டாப்ல கோபுரத்துல என்ன இருக்குன்னா ஒரு பெரிய கல் இருக்கு. அந்த பெரிய கல்லை இன்னைக்கு கிரேன்ஸ் தூக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல எப்படி இது இவ்வளவு ஹைட்டுக்கு தூக்கிட்டு போனாங்கன்றது ஒரு மித்தா தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு ரோடு கட்டி அதை மேல இழுத்துட்டு போனாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அது வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. இன்னொரு கிங்டம் என்னன்னு பார்த்தோம்னா பல்லவாஸ். இது வந்து ரெஜிஸ்டர்ட் லெட்டர். இது வந்து ப்ரீபெய்ட் லெட்டர் 17+5 rupees வந்து போட்டிருக்காங்க. இது ராக்கெட் ரதாஸ் ஆஃப் பல்லவாஸ். இது என்னன்னா 5 ரதம் இருக்கும். 5 ரதம் வந்து ஒவ்வொரு பாண்டவர்கள் கூடியது. மகாபாரதத்துல வர அந்த பாண்டவர்களோடது. இன்னொரு கிங்டம் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா விஜயநகரா. இவங்க வந்து 14-15 செஞ்சுரிஸ்ல இருக்கிறவங்க. இவங்க எப்படின்னா இதுல வந்து நம்ம விஜயநகரானா உடனே ஒரு டைனாஸ்டி தான் நம்ம நினைச்சுப்போம், எப்படி சோழா, சேரா மாதிரி. ஆனா அவங்க அப்படி கிடையாது. அதுக்குள்ளே 4 டைனாஸ்டி ரூல் பண்ணிருக்காங்க விஜயநகரா பிளேஸ். என்னன்னு பார்த்தோம்னா அரபிடுன்னு சொல்லி கடைசியா ரூல் பண்ணுவாங்க.
துளுவா, அதுக்கப்புறம் வந்து சங்கமா, இந்த மாதிரி 4 டைனாஸ்டி ரூல் பண்ணியிருப்பாங்க. இதுல முக்கியமானது வந்து கிருஷ்ணதேவராயா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் வந்து இந்தியாவோட கோயில்களை ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரு. என்னன்னா கோபுரம் கட்டுறது வந்து அப்ப கிடையாது வெளியில. இவர் தான் வந்து என்ட்ரன்ஸ் கோபுரம்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் அதனால ரொம்ப போற்றப்படுறாரு. இந்தியா சிதம்பரம் கோயில்ல கூட இவர் தான் வந்து கட்டியிருப்பார் ஆக்சுவலா. இவர் வந்து துளுவா டைனாஸ்டில இருந்து வந்தவர். இந்த 4 டைனாஸ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை வந்து சுல்தான்ஸ் ஆஃப் பிஜப்பூர் வந்து அழிச்சிடுறாங்க. அந்த இடமே இப்ப ரூயின்ஸ்ல தான் இருக்கு. இதுல முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு ஸ்டோன் சேரியட்ன்றது நார்மலா யானைகளோ இல்ல குதிரைகளோ இழுக்கக்கூடிய அளவுல தான் இருக்கணும். ஆனா இந்த சேரியட் இழுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது பியூரா கல்லுல செஞ்ச ஒண்ணு, அழகுக்கான ஒரு பொருளா தான் வைக்க முடியும். இதுதான் வந்து அங்க முக்கியமான வித்தலா டெம்பிள்ல இருக்குது. இப்போதைக்கு இங்க வந்து பல டெம்பிள்ஸ் இருக்கு. ஆனா ஃபங்க்ஷனிங்ல இருக்கிறது ஒரே ஒரு கோயில் மட்டும்தான், விருப்பாக்ஷா டெம்பிள். அது ஒரு சிவன் கோயில். அந்த கோயில் மட்டும்தான் இப்போதைக்கு அங்க ஃபங்க்ஷனிங்கா இருக்கு. மிச்சம் எல்லா கோயிலும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. கோயில் ஸ்ட்ரக்சர் இருக்கும், உள்ள சிலையெல்லாம் உடஞ்சிருக்கும், அந்த மாதிரி ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சோம்னா நம்மளுக்கு கொலனைசேஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது. நடுவுல முகல்ஸ் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு ஆட்சி பண்ணினாலும் முக்கியமானது வந்து நம்மளுக்கு கொலனைசேஷன். அதாவது பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. இது ஒரு குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ். இவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரியா அந்த மாதிரி பிடிச்சிருப்போம். இந்தியாவில வந்து வராங்க. இந்தியா வந்து அப்போ கோல்டு வந்து நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி வராங்க இங்க வந்து கேப்சர் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு. இவங்க வந்து முதல்ல போர்ச்சுகீஸ் வராங்க, வாஸ்கோட காமா வராரு. அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொன்னா வர ஆரம்பிச்சு நம்மளை முக்கியமா ரூல் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை வந்து கேப்சர் பண்ணி எப்போ பேட்டில் ஆஃப் பக்சார் அண்ட் பிளாசி இன் பெங்கால்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. அங்க ஆரம்பிச்சு இந்தியா முழுக்க கேப்சர் பண்ணிடுறாங்க. எல்லா பிரின்சேட்ஸுக்கும் அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. இப்படி ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்தியாவில வந்து முதல் தடவை ரிவோல்ட் பண்றாங்க. எப்படின்னா அங்கங்க சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருந்துச்சே தவிர பெருசா ஒண்ணுமே இல்லை. முதல் தடவை எப்ப நடக்குதுன்னா 1857ல நடக்குது. இது வந்து சிப்பாய் மிலிட்டரின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு நடத்துறாங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னா அந்த கேட்ரேஜ் வந்து நம்ம கடிச்சிட்டு தான் வந்து உள்ள போடணும், புல்லட் கேட்ரேஜ். ஸோ அந்த கேட்ரேஜ்ல வந்து பன்னி அப்புறம் மாட்டோட கொழுப்பை கலந்துருக்காங்க. ஹிந்துக்களுக்கு வந்து மாடு வந்து ரொம்ப புனிதமானது, அதே மாதிரி முஸ்லிம்க்கு வந்து பன்னி. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து அது வந்து இருந்ததுனால நம்ம இந்தியர்கள் வந்து அதை கடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரிவால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 1857. இதுல முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தோம்னா ராணி லட்சுமி பாய், அப்புறம் தாத்தியா டோப்பு, அதுக்கப்புறம் நானா சாஹேப், இவங்கள மாதிரி பல பேர். மங்கள் பாண்டே தான் ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஜாலியன் வாலாபாக் வந்து 1919 நடக்குது. இது வந்து ஒரு கன் ஷூட் அம்ரித்சர்ல நடக்குது இது. ஓகேவா? அம்ரித்சர்ல என்னன்னா பீஸ்ஃபுல்லா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்க. ஒரு குரூப்பா ஒரு மேலா நடக்குது, அங்க எல்லாம் போய் இருக்காங்க. இதை வந்து ஜெனரல் டயர்ன்றவர் வந்து பிடிக்காம போய் அவங்க எல்லாரையும் சுட்டுறாரு. வெளியில தப்பிக்க கூட வழி இல்லாம உள்ளே எல்லாம் இறந்துடுறாங்க. இது ரொம்ப முக்கியமா இந்தியாவில ஹிஸ்டரியில வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுக்கப்புறம் தான் நிறைய மூவ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இத்தனை வருஷம் நடந்ததுல பெரிய மூவ்மெண்ட் பண்ணி இந்தியாவுக்கு ஃப்ரீடம் வாங்குற அளவுக்கு பவர் யாருக்குமே இல்லை. முத தடவை இதை பண்றவர் யாருன்னா காந்தி தான். காந்தி வந்து 1915ல சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வராரு. இந்தியாவில வந்து ஒன்னொன்னா கத்துக்கிட்டு இந்தியாவில ஒரு பெரிய மூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. 1919ல வந்து 1920ஸ்ல வந்து பண்றாரு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இது வந்து அவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகல. ஏன்னா இந்துஸையும் முஸ்லிம்ஸையும் யுனைட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அந்த மூவ்மெண்ட் சக்சஸ் ஆகாம வயலண்ட் கிளாஸஸ் நடந்து அந்த மூவ்மெண்ட்டை நிறுத்திடுறாங்க. அதுக்கு அடுத்து காந்தி சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்லி இன்னொன்னு உருவாக்குறாரு. இது எப்படி ஆரம்பிக்க, அது வந்து எப்படின்னா கிலாஃபட் மூவ்மெண்ட். அங்க வந்து ஒட்டோமன் எம்பையர்ல கலீஃபாவை தூக்கிடுறாங்க. அவங்கதான் வந்து முஸ்லிம்ஸோட ஹெட். அவரை தூக்குனதுனால அந்த காரணத்தையும் இந்தியன்களை வந்து ஹிந்துஸை ஒன்னா சேர்த்து, முஸ்லிம்ஸையும் ஹிந்துஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது வந்து ஒழுங்கா சக்சஸ் ஆகல. இன்னொன்னு வந்து இப்போ நான் அடுத்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். இது எப்படின்னா காந்தி வந்து உப்புன்றத நம்ம ஃபுட்ல பேசிக்கா சேர்க்கக்கூடியது. இது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை, அதனால எல்லாரும் கலந்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில வந்து காந்தி ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதுவும் வந்து காந்தி இருவினோட பேக்ட்னால கால் ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த மூமெண்ட் சக்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் கடைசியா நம்மளுக்கு வந்து 1947ல ஃப்ரீடம் கிடைக்குது. இப்போ இந்த கவர் நான் எதுக்கு வச்சிருக்கேன்னா இது ஒரு சென்சார் கவர். 1939ல வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்குது. வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்கும் போது இந்தியால இருந்து ஒவ்வொரு போஸ்ட் போறதுல வெளிநாட்டுக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஹிட்லர் கூட போய் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி யாராவது வந்து போய் அவங்க எதிரிகள் கூட போய் சேர்றாங்களா, ஜெர்மனி கூட அலையன்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியறதுக்காக எல்லா லெட்டரையும் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. இதை வந்து ஓபன் பை சென்சார்னு ஒரு சீல் வைப்பாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. இது போக வந்து அங்க ஒரு சீல் வைப்பாங்க, சென்சார் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சீல் வைப்பாங்க.
எல்லா கவரையும் என்னால ஓபன் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நம்ம கைக்கே கிடைக்கும். இது வந்து நம்மளோட ரைட் டு ஃப்ரீடம் வந்து ரொம்ப வயலேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம ஒரு தனிப்பட்ட ஒன்று அனுப்புறோம்னா அதை கவர்மெண்ட் எல்லாம் திறந்து பாக்குதுன்னா அது வந்து சரியில்லை. இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஃபைட்டிங். இவ்வளவு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு போராடினதுக்கு அப்புறம் 1947 வந்து இந்தியா வந்து ஃப்ரீடம் வாங்குது 15 ஆகஸ்ட் அன்னைக்கு. இப்போ வந்து இந்த 3 ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து 15 ஆகஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து இந்தியன் பிளாக், இந்தியன் எம்பளம், முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அசோகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, அப்புறம் ஏர்மெயில், ஓகேவா, இது 3 ரிலீஸ் பண்றாங்க. இந்தியா இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இவ்வளவு பெருசா வந்திருக்கு. இந்தியா உலகத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க நம்ம பார்த்தோம்னா முக்கியமானது என்னன்னா யோகா. யோகாக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல சூரிய நமஸ்காரம் வந்து நிறைய பேர் பண்றது. இது சூரிய நமஸ்காரத்துக்காக ரிலீஸ் பண்ண ஒரு மினியேச்சர். அப்புறம் யோகா இன்டர்நேஷனல் யோகா டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண, அதாவது 21/6/21 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்பெஷல் கேன்சலேஷன். இதுல என்ன இருக்குன்னா இது வந்து லாக்டவுன் பீரியட்ல வந்ததுனால ஒரு ஸ்பெஷலா ஒரு கேன்சலேஷன் இருக்கு. இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா, பி வித் யோகா, பி அட் ஹோம். வீட்லயே யோகா செய்யுங்க, வெளியில வராங்க கொரோனா இருக்கனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது போக என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னா சான்ஸ்கிரிட், தமிழ், இது 2 வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் சொல்றாங்க. இந்த லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப காலமா இருக்குது. இதெல்லாம் வந்து உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது இந்தியா தான். அது போக வந்து நம்ம வந்து பதஞ்சலி எடுத்துக்கலாம். இவர் வந்து ஆயுர்வேதான்னு ஒரு டைப் ஆஃப் மெடிசன் உருவாக்குறாரு. இந்த ஆயுர்வேதா பத்தி ஒரு ட்ரீட்டிஸ் எழுதுறாரு. இது வந்து இந்தியா வந்து உலகத்துக்கு கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் அந்த எக்ஸிபிட்டை வந்து முடிச்சுட்டேன். இது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான எக்ஸிபிட். எப்படின்னா 1 ஃப்ரேமுக்குள்ள நான் வந்து இந்தியன் சிவிலைசேஷனோட எல்லா பாதைகளையும் நான் வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். இது ஆக்சுவலா பண்ணா 3 to 4 ஃப்ரேம்ஸ் வரும். ஆனா நான் வந்து இதை 1 ஃப்ரேமுக்குள்ள எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்டன் பண்ணி நான் வந்து கிளியரா கொடுத்துட்டேன். இந்தியாவோட ஹிஸ்டரியில இதான் மெயினா நடந்தது. இதுல முக்கியமா நான் விட்டது வந்து முகல் எம்பையர். முகல் எம்பையர் வந்து கொஞ்சம் கான்டெம்பரரி டு போர்ச்சுகீஸ் அண்டது, அதனால நான் அதை விட்டுட்டேன். தேங்க்யூ. இது வந்து சீட்டடஸ் 2 சீட், அதனால 8 16. இந்தாங்க. இல்ல அதேதான். ஹியூமனிட்டிஸ் எடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்காரு. இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆக்சுவலா யூஸ்வலா வந்து A4 பேப்பர்ல தான் ரெடி பண்ணுவோம். A3 பேப்பர்ல ரெடி பண்ணுவோம். இப்போ இனிமேல் அட்வான்ஸ் வந்து என்னன்னா A3 பேப்பர்ல தான் பண்ணுறாங்க. எந்த நம்ம இந்தியாலாம் இருக்கோம்னா A3 லெவலுக்கு நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா வச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் எல்லாமே கால் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நடந்த எக்ஸிபிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 56 அந்த போட்டியில இதுல வந்து பாத்தீங்கன்னா 16 சீனியர் கிளாஸ் 40 ஜூனியர் கிளாஸ் வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உறுப்பினர்கள் மட்டுமே வந்து 17 பேர் கலந்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா சீனியர் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார் சிவரம் சார் வந்து நோ யுவர் இந்தியன் ஆர்மி 3 ஃப்ரேம் வச்சு சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. அடுத்து லவ்லி கேச்சர் லிங்க்டு வித் ஸ்டார்ஸ் சொல்லிட்டு நான் வந்து வச்சிருக்கேன், சில்வர் மெடல் வச்சிருக்கேன். அடுத்து பாலசுப்ரம் சார் டிஸ்கவர் இந்தியா சொல்லிட்டு 3 ஃப்ரேம் வச்சாரு, லார்ஜ் சில்வர் வச்சிருக்கு. அடுத்து ராஜேஷ் குமார் சார், அவர் வந்து பேட் அண்ட் பால் கேம்ஸ் சொல்லிட்டு 5 ஃப்ரேம் வச்சு பெருமில் அவார்டு வாங்கிட்டாரு, ஃபர்ஸ்ட் மெடல். அதே போல திருப்பி ராஜேஷ்குமார் சார் வேர்ல்ட் லீடிங் எஜுகேஷனல் யூத் மூவ்மெண்ட் சொல்லிட்டு 5 ஃப்ரேம்ல வச்சாரு, அதுவும் பெருமில் அவார்டு வாங்கிட்டாரு. அடுத்து மணிகண்டன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. அவர் வந்து 5 ஃப்ரேம்ஸ் வந்து ஜேர்னி ஆஃப் 1 இயர் சர்வீஸ் ஆஃப் இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அதை வச்சு சில்வர் மெடல் வாங்கிட்டாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைமா வச்சாரு. ஏற்கனவே டானா இன்க்ளூட் பண்ணாரு.
மெடல் கிடைக்கல, இந்த தடவை மெடல் வாங்கிட்டாரு. இதெல்லாம் ஷார்ட் டைம்ல வந்து டெவலப் பண்ணாரு அவங்க. அடுத்து நம்ம சார் பிரசிடென்ட் சார் வந்து விங் ஜோல் பட்டர்ஃபிளைஸ் சொல்லிட்டு 3 ஃப்ரேம் வச்சு 4 பெர்மில் அவார்டு வாங்கியிருக்காங்க சார். அது ஃபர்ஸ்ட் அவார்டு. அடுத்து வந்து நம்ம வசந்தா மேடம் வந்து ஏசியன் எலிபென்ட் நேச்சர் அவங்க 3 ஃப்ரேம் வச்சு சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. அடுத்து டி மதன் பியூட்டி ஆஃப் த நேச்சர் ஒன் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃப்ரேம் வச்சு சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பிரவீன் சார் வந்து 1 ஃப்ரேம்ல கார்டன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க, அது 51 மார்க் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பிரசிடென்ட் சார் வந்து பயோடைவர்சிட்டி ஆஃப் பட்டர்ஃபிளைஸ் 1 ஃப்ரேம்ல வச்சிருக்காங்க, அதுக்கு 52 மார்க் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ராஜேஷ்குமார் சார் வந்து டிப்ளமஸ் சொல்லிட்டு 2 ஃப்ரேம்ல வச்சு 1 ஃப்ரேம்ல வச்சு 53 மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்து அவரோட சர்வீஸ் விக்ரதன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சொல்லி வச்சு லாஸ்ட் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி கண்ணம்மை மீனாட்சி பட்டினம் சொல்லிட்டு 1 ஃப்ரேம் வச்சு சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து டிஎன் தனுஜ் ஸ்டாண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ் 2 ஃப்ரேம் வச்சு சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வந்து மணிஷ் ஸ்ரீராம் மதர் இஸ் லிவிங் கார்டன் 1 ஃப்ரேம் வச்சு லாஸ்ட் சில்வர் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அன்பு சிதம்பரம் சிவிலேஷன் ஃப்ரம் ஆர்டிங் வெர்மில் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் மெம்பர்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கியிருக்காங்க, வெர்மில் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வெர்மில் அவார்டே வந்து நம்ம இதுல வந்து ராஜேஷ்குமார் 2 வாங்கியிருக்காரு, நம்ம பிரசிடென்ட் சார் வாங்கியிருக்காங்க. இது போக ராஜேஷ்குமார் வந்து அவர் ஸ்கூல் கிளப் ஷாம் பிளாட்டிக் கிளப் முதல் முள்ளி கிளப் வச்சிருந்தாரு. இப்போ ஷாம் பிளாட்டிக் கிளப், அதாவது அவர் ஸ்கூல் மாறிட்டாரு, அங்க ஒரு கிளப் இருக்குது சமயநல்லூர், அது ஷார்ட்டா ஷாம் பிளாட்டிக் கிளப் வச்சு பி ப்ரிஃபர்ட் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட்னு சொல்லிட்டு ஒரு டீம்ல 5 பேர் கிடைக்குது. ஸ்கூல் இதுல வந்து வெர்மில் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸ்கூல் ஒண்ணுதான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அந்த ஒரு இதுலயுமே ஹையஸ்ட் அவார்டு வெர்மில் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து அவரோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எல்லாமே வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. நிஷா அப்படிங்கிறது வேர்ல்ட் ஸ்கவுட்ஸ் வந்து லாஸ்ட் வாங்கியிருக்காங்க. மதன கோபால் பிளாக் ஆஃப் யூஎன் மெம்பர் கண்ட்ரி பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. அழகன் சொல்லிட்டு காந்திஜி பில்லர் ஆஃப் த நேஷன் பிரான்ஸ் மெடல். மனோரஞ்சினி மேக்ஸிமம் ஆன் பிளாக் பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. துர்காஸ்ரீ மேக்ஸிமம் ஆன் ஸ்கவுட்ஸ் இருக்காங்க, அது லாஸ்ட் வாங்கியிருக்காங்க. செல்வ பாண்டியன் சொல்லிட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் மகாத்மா காந்திஜி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புல சில்வர் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா அவரோட இதுல இருந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நல்லா நிறைய மெடல் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு இதுல போயிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்கிறது தான் என்னோட இது சங்கத்தோட இதுவும். இன்னும் பிரவீன் சார் நம்ம அடுத்து காம்படிஷனுக்கு வைக்கிற மாதிரி வச்சு 3 ஃப்ரேம் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. காதல் சார்லாம் இன்னும் ரெடி பண்ண பாவம் ஏஜ்னால பண்ண முடியல. நீங்க பாருங்க சார், ஏதாவது டெவலப் பண்ணுங்க சார். ஏதாவது அது வந்து சார் குடும்பத்தா இருக்காங்க சார் பண்ணுங்க. ஆனா உண்மையிலேயே இது பெரிய ஏன்னா 16 பேருக்கு சீனியர் லெவல் வச்சிருக்காங்க. அதுல வந்து பார்த்தோம்னா 12 பேர் நம்ம நேஷனல் மெம்பர்ஸ் தான் வாங்கிப்போம். அது பெரிய அச்சீவ்மெண்ட். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா வெளியே இருந்து, அதாவது கோயம்புத்தூர் இது மாதிரி வெளியே இருந்து வேற ஸ்கூல்ல இருந்து எப்படியோ அதை ஏதோ கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. மேட்டுப்பாளையம் அது ஒரு அப்ஜெக்ஷன் வந்தது. மேட்டுப்பாளையம் ஸ்டூடெண்ட்ஸ் 20-30 பேர் வச்சிருக்காங்க. வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் மேட்டுப்பாளையம் அண்ட் விருதுநகர்? நோபடி நோஸ். அது எப்படி வந்தது அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் வந்தது. என்கிட்ட கூட 2 பேர் 3 பேர் கேட்டாங்க, எப்படி சார் மேட்டுப்பாளையம்? எனக்கு தெரியாது. ஒருவேளை மேட்டுப்பாளையம் வந்து மேபி இன்க்ளூடட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களே என்னமோ அப்படின்னு ரொம்ப ஜோக்கா வந்து அதெல்லாம் வந்து தெரியல எப்படி வந்தாங்கன்னு தெரியாது. அதாவது அட்ரஸை காமிச்சு வரலாம், அது வேற விஷயம். இப்போ எங்க வேணுமா இருக்கலாம், அட்ரஸ் காமிச்சு
விருதுநகருக்குள்ள அட்ரஸ் ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்ட்ல 9 டிஸ்ட்ரிக்ட் அக்செப்டடு. அந்த 9 டிஸ்ட்ரிக்ட்லுக்குள்ள அட்ரஸ் காமிச்சு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் நான் தே கேனாட் பார்ட்டிசிபேட் இன் தி நேம் ஆஃப் மேட்டுப்பாளையம் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர். நடக்கும் சம்திங் ஆக்சுவலா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 40 பேர் நான் நேற்று எடுத்து எல்லாத்துக்குமே பார்த்தா டீடைல் பார்த்தா அந்த 40 பேர் வந்து பேருக்காக வச்சிருக்காங்க. நம்ம மெம்பர்ஸ் தான் மெடல்ஸ் வந்து நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா நல்ல மெடல்ஸ் தான் பார்த்தா நம்ம தான் வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் எல்லாருமே பிரான்ஸ், சில்வர் பிரான்ஸ் இது மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதான். பெரிய பெரிய மெடல்லாம் வாங்கினதுக்குலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அனைவருக்கும் மாஸ்டர் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக்கணும். அதுக்கடுத்து இன்னைக்கு மீட்டிங் வந்து இன்னைக்கு சிறப்பா 3 ஸ்பெஷலிஸ்ட் பேசினாங்க. சார் சுந்தர் சார், வசந்தாண்டன், இந்த அன்பு சிதம்பரம். இன்னைக்கு அன்பு சிதம்பரம்லாம் பேசுனதுலாம் ரொம்ப ஏற்கனவே அந்த காட் சம்பந்தமான அதை வச்சு பேசினாலே அதே நல்லா சூப்பராக டெக்னிக்கலா பேசினாரு. சிமுலேஷன் வச்சு பேசினாரு. எல்லாமே சிறப்பாக வந்துச்சு. இன்னைக்கு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்பான்சர் வந்து கண்ணமை பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவங்க இந்த மாசம் அவங்க பிறந்தநாள், அதுக்காக வருஷம் அவங்க வந்து அக்டோபர் மாசத்துல அவங்க ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். உண்மையிலே இன்னைக்கு மேடம் கருவூர் சார் ஆக்சுவலா 2018 சார் கல்கம் கரெக்ட் எக்ஸிபிஷன் இங்க நடந்துச்சு நம்ம மதுரையில. மதுரை டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிபிஷன் நடந்தது. தங்கம் காட்சி சொல்லி ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அப்பதான் சார் வந்தாரு. சார் வந்தப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் அவர் மத்தியானம் போல வந்தாரு. வந்துட்டு உடனே காமிட்டு இருந்தாரு. அப்பதான் சார் பிடிச்சி உட்கார வச்சு சார் நீங்க கண்டிப்பா இதெல்லாம் நம்பர் ஆகணும்னு சொல்லி அவர் வந்து நம்பர் ஆகிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து மீட்டிங் இது வரைக்கும் வந்ததே இல்லை. சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் நிறைய தடவை சாரை கூப்பிட்டுருக்கேன். சார் வந்து ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூல். ஏன்னா அந்த சோசியல் சர்வீஸ் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் அவர் தூத்துக்குடியிலேயே வந்து அவர் ரொம்ப பிஸியான ஒரு ஷெடியூலோட இருப்பாரு. அவரு நான் எப்போ போன் பண்ணாலுமே அவருக்கு வந்து ஏதாவது நீங்க ஒரு கொஞ்சம் முன்னாடி நின்னா நான் ஏதாவது இருப்பேன். ஏதாவது ஒரு மீட்டிங் அவருக்கு சாருக்கு இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா வெளி ஸ்டேட்லாம் சார் அடிக்கடி போயிட்டு இருப்பாரு. ஸோ அதனால வந்து அவரு வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த தடவை கூட்ட ஃப்ரீயா இருந்தாரு. சார் வந்துட்டாரு, நம்மளுக்காக வந்திருக்காரு. அது இந்த ஏஜ்ல வர்றது பெரிய விஷயம். அவருக்கு நம்ம சங்க சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கணும். தொடர்ந்து சார் வரணுங்கிறத கேட்டுக்கொண்டு வந்து இந்த இதை ஒட்டி நான் வந்து ஸ்டாம்ப்ஸ் நிறைய வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்கறது உண்டு. இது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜூனியர்ஸ்க்குலாம் நிறைய கொடுத்தாச்சு. அதனால் நீங்கள் வந்து அங்கே வந்து தூத்துக்குடியில் வந்து நீங்கள் பண்ணும் பொழுது you can donate all these stamps back to all the young students, சில்ட்ரனுக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அதே மாதிரி மேக்புக் கார்டு வேரியஸ் சப்ஜெக்ட், வேரியஸ் டேட்டு, வேரியஸ் தலைவர்களோட இருக்கும். இது வந்து டொனேட்டட் பை சிப்பா பாஸ்கர் எனக்கு 1000 கார்டு அன்றைக்கு அனுப்புவார் வருஷத்துக்கு. ஸோ அந்த கார்டு வந்து அவருக்கு கொண்டு வந்திருக்கேன். அதே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு 2 இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு அருப்புக்கோட்டை போஸ்ட் கிராசிங்கில் ஸ்டாம்ப் வந்து விமன். இது கூட என்ன கேட்குன்னு நினச்சேன், நேரம் இல்லை. ரோல் ஆஃப் விமன் இன் ஆர்மி. ஸோ அதனால அவங்களுக்கு அது ஸ்டாம்ப் ஓட்டுறது. இது வந்து 15 ரூபா ஒட்டி இருக்கிறது. ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராசிங்கில் உங்கள் நண்பர் யார் இருந்தாங்கன்னா ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டணும். ரைட்டாக நீங்கள் அவங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க. அப்புறம் பட்டர்ஃப்ளை சார்பில் எனக்கு வந்த ஸ்மால் மொமெண்டோ பட்டர்ஃப்ளை கீ செயின் அண்ட் டொனேட்டிங் டு பர்சனலி. இது எல்லாமே இது வந்து அவரு எனக்கு போன தடவை டேனா ஃபெஸ்ட் நடக்கும்போது எனக்கு அனுப்பிச்ச டிசம்பர் வேர்ல்டு போஸ்ட் கிராசிங்கில் வந்து சார் சைன் பண்ணி அவர் சிக்னேச்சரில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும்.
அவர் சிக்னேச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொம்மை இருக்கு, 2 கண்ணு, ஒரு வாய். அது அது இஸ் வெரி வெரி ஃபேமஸ் சிக்னேச்சர் நான் சொல்லலாம் அதனுடைய இதுல. இந்த சிக்னேச்சர் ஸ்டடி பண்ணாலே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த சிக்னேச்சருக்கு சில இதெல்லாம் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது போடும் பொழுது அந்த சிக்னேச்சருக்கு வந்து வாட் இஸ் த வேல்யூ ஐ டோன்ட் நோ, பட் இட் இஸ் காட் எ வேல்யூ ஃபார் ஹி. ஸோ தட் இஸ் தி கார்டு சென்ட் மீ. அதனால வந்து எப்போ இது பண்ணாலும் நியூ இயர்ல அட்லீஸ்ட் ஒரு 20-25 பேர்த்துக்கு பர்சனலா நியூ இயர் கிரீட்டிங்ஸ் எழுதுங்க. மேக்னூத்தில் எழுதுங்க, அதை பிக்சர் கார்டு வாங்கி எழுதுங்க, அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் இது கார்டெல்லாம் விற்கிறாங்க, கிரீட்டிங் கார்ட்ஸு, அதை வாங்கி எழுதுங்க. சில்ட்ரனுக்கு வந்து யூ ஆர் ப்ளீஸ் ஆல்வேஸ் என்கரேஜ் wherever you are, encourage them because they are going to rule, take over from us. அதனால அவங்க வந்து நிறைய சில்ட்ரன் மெம்பர்ஸ் இதில் இருக்கிறாங்க. ஸோ தேர் கம்மிங் அப். அன்பு கொஞ்ச நாள் சீனியர் ஆகிடுவார், கர்ணமை சரி கண்டினியூ இந்த ஜூனியர். ஸோ அது எல்லாமே வரணும். இவர் விட்டுட்டு அவங்க அப்பா விட்டுட்டு எங்கேயோ வேற எங்கேயோ ஸ்கூலில் போய் படிக்கிறாரு, கைப்பு ராம்நாத்ல. இருந்தாலும் ராம்நாத் பாலிடெக்னிக்ல படிக்கிறாரு. இருந்தாலும் அவரை வந்து இயர்ஸ் டு டெவலப். நேர நிலையெல்லாம் சொல்லக்கூடாது, அவருக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். பட் கைப்பு வந்து எஸ் காட் லாட் ஆஃப் ஐடியாஸ், அவருக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ வித் தட் ஐ க்ளோஸ் மை ஹேண்ட் ஓவர் ஃபார் தேங்க்ஸ். இதில் வந்து வசந்தா மேடம் வந்து எவ்ரி டைம் வந்து நம்ம மெம்பர்களுக்கு பெர்மனன்ட் பிக்டோரியல் கேன்சலேஷன் வந்து நிறைய அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து நான் இங்கே கொடுக்குறேன் சர்க்குலேஷன்ல, யார் வேணுமானு எது வேணுமாலும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு யூ கேன் கொடுக்கலாம். ஆமாம், அதுபோக போஸ்ட் கிராசிங்ல யார் இந்த ஸ்டில் கண்டினியூ பண்ணுறீங்க வாங்க. போஸ்ட் கிராசிங் பீப்புளுக்கு வந்து ஐ டொனேட் சம் 5 கார்ட்ஸ் போஸ்ட் கிராசிங் யூஸ் பண்ணிக்கிங்க. போஸ்ட் கிராசிங் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா மேடம்? போஸ்ட் கிராசிங் இருக்கிறவங்க எடுத்துங்க, ஆளுக்கு ஒரு கார்டு எடுத்துங்க, யூட்டிலைஸ். இந்த இது வந்து பெர்மனன்ட் பிக்டோரியல் சென்ட் பை வசந்தா, அதனால அதை யாருக்கு வேணுமோ எடுத்துக்கங்க, யாராவது ஒன்று எடுத்துக்கங்க. கேக் ஒன் ஈச் அண்ட் உங்களுக்கு பிடித்தமான இதை வந்து நீங்க கேட்க. சார் அப்புறம் வந்து சவுத் இந்தியன் பிளாட்னிக் அசோசியேஷன் வந்து நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பிரவீன் சார் நீங்க இன்னும் சவுத் இந்தியன் பிளாட்னிக் அசோசியேஷன் சார், சிஃபா 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 சில கண்டிஷன்லாம் இருக்காது, ரொம்ப மெம்பர்ஸ் தான் பண்ணணும். தீமேட்டிக் மட்டும்தான் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அது பார்த்துட்டு சொல்லுங்க, புரோச்சர்ல பார்த்துட்டு. தம்பி அன்புக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்ன, அவர் பேசும்போது ஸ்பீச்ல அவர் நாலேஜ் அப்படியே ஓட மாதிரி ஓடிக்கிட்டே, டீப் நாலேஜ் வச்சிருக்கார். ஸோ காட் பிளஸ் ஹிம் அண்ட் டு ஆல் சக்சஸ் இன் யுவர் ஃபியூச்சர் என்டியூர். அப்பாவுக்கு வள்ளுவர் சொல்லி இருக்காங்க, நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரிதான் அவங்க பெற்றோர்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க. அம்மா தான் வரல, அதாவது 2 பேரும். ஆமா வருவாங்க சார் இடையில. ஸோ சிஃபா எஜுகேஷன்ல வந்து நம்ம மெம்பரும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்னவோ அது பாருங்க. அது இப்ப வந்து இந்த இது வந்து ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. இருந்தாலும் எல்லாருமே முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணி பண்றதுக்கு பாருங்க. சென்னையில மேடம், சென்னையில சவுத் இந்தியன் பிளாட்லிஸ்ட் அசோசியேஷன் சிஃபான்னு சொல்லுவாங்க, மெம்பரா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமா சார், 70 இயர்ஸ். நான் 2016 60 இயர்ஸ்க்கு ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்க. இப்ப அதுக்கடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 70 இயர்ஸ்க்கு ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனை இது பண்றது, செலிப்ரேஷன் பண்றதுக்காக அந்த எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ மேடம் வசந்தா மேடம் வந்து
அதுல மெம்பருக்கு ஒரு அப்ளை பண்ணிடலாமே மேடம். வந்து நாட் அக்செப்டடா? மெம்பர் வந்து இப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, யாரையும் மெம்பர் சேர்க்கறது இல்ல, இருக்காங்க சேர்க்கறது இல்லைன்னு அரியரோட போட்டாங்க. ஓ மெம்பர்ஷிப் க்ளோஸ் பண்ணிட்டான். பாஸ்கர் சார் அவர் தான் மெம்பர்ஷிப் கேட்டு வராதீங்க போட்டுட்டாரு. அது வேறையா சார்? ரமணி கேட்டாரு. ரமணி சார் வந்தாரா சார்? ரமணி இல்ல, ரமணி கேட்டிருந்தாரு. ஓகே மெம்பர்ஷிப் ஆகுது. அவர் கேபிஎஸ்ல மெம்பர் சார். மெம்பர்ஷிப் யாருக்கு ஓபன் பண்ணல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி சரி சரி. எக்ஸிபிஷனுக்காக மெம்பர்ஷிப் கேட்கறாங்க. இப்பதான் லாஸ்டா அன்பு லாஸ்டா தானே தராங்களாப்ல சிபால மெம்பர். ஆல்ரெடி மெம்பரா இருக்கவங்க இந்த இதுல அவார்டு ஹையர் அவார்டு வாங்கியிருந்தா இந்த சப்ஜெக்ட் நான் அக்செப்ட் பண்ணி வேற ஒரு டீம்ல நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நானும் வேற டீம் வச்சிருக்கிறேன், டீம் பண்ணலான்னு. அதனால எனக்கு வந்து சாவணிக்கு ஒரு ஆர்டிகல் பேசுகிறேன். ஸோ ஐ எம் சப்மிட்டிங் ஆர்டிகல் ஃபார் சாவணி. போனோட டேனா பேசுறது ஆர்டிகல் இருக்கு. அதே மாதிரி இப்ப சாவணிக்கு ஒரு ஆர்டிகல் பேசுறேன். பாலசுந்தரத்தை எழுதியிருக்கேன். ஓ ரைட் ரைட் சார். But I given the topic must be சரிங்க சார். ஓகே சப்போஸ் கலந்துக்க முடியலனாலும் எல்லாருமே வந்து எக்ஸிபிஷனை வந்து பார்க்க வாங்க. அந்த டேட்டு டைம்லாம் நம்ம குரூப்ல நம்ம ஷேர் பண்ணுவோம், பாருங்க. ஏன்னா இது மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா தான் நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ண முடியும். சிவா ப்ரோச்சர் வேணும்னா நான் அனுப்பிச்சுடுவேன். இது நம்ம குரூப்ல போட்டுருக்கோம் சார். திருப்பி சிவா ப்ரோச்சர் வந்து அவரே அனுப்பிச்சிருக்காரு, பாஸ்கர் எனக்கு போட்டிருக்காரு. திருப்பி ஒரு ப்ரோச்சர் போடுறேன். அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ரோச்சர் காப்பி எடுத்துங்க, படிச்சு பாருங்க. எப்படி எலிஜிபிலிட்டி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நாங்க எல்லாமே லைஃப் மெம்பரா இருக்கோம். நாங்க மாதவன் ஓகே எல்லாரும். ஓகே சார், இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவோம். ரைட்டுங்களா? எல்லாத்துக்குமே நன்றி. நம்மளுக்கு இந்த இடம் கொடுத்த சௌராஷ்டிரா பள்ளி நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவிச்சு, அன்னம்மைக்கும் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சு, இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் 3 பேருக்கும் நன்றியை தெரிவிச்சு இக்கூட்டத்தினை இப்பதான் நிறைவு செய்து கொள்கிறோம். நேஷனல் ஆந்தம் நேஷனல் ஆந்தம் சார் எல்லாரும் ஒரு குரூப் எல்லாரும்